இயல் 7. சில கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பழமொழி 4 எங்க வரும்? 14 மேல் கணக்கா 14 கீழ்கணக்கா? இருக்குல்ல 14 கீழ்கணக்கு நூல்ல 1. ஓகேவா? அறம் அறம் சார்ந்த நூலா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? திருக்குறளா? 2வது நாலடியாரா? அப்ப திருக்குறள் நாலடியார் பிறகு புகழ்பெற்ற நூல் இது பழமொழி 4. ஓகேவா? மென்ஷன் பண்ணிங்க. திருக்குறள் நாலடியாருக்கு பிறகு புகழ்பெற்ற நூல் இது பழமொழி 4. காலம் பாருங்க, இதுல கிபி 4ஆம் நூற்றாண்டு தனியா எழுதி வச்சுக்கோங்க. இது படிக்க மாட்டீங்க. மேல கிபி 4ஆம் நூற்றாண்டு தனியா எழுதி வச்சுக்கோங்க. மேல காலம் எப்ப? கிபி 4ஆம் நூற்றாண்டு. சமயம் வந்து சமணம். சரி, இவர் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. அதுல இருந்து முன்னுரை ஆசிரியர் முன்னுரை அறையனாரா? முன்னுரை அறையனார். பழமொழி சொன்னா என்ன முன்னாடி அரைஞ்சிருவாங்க. ஓகேவா? பழமொழி சொன்னா நமக்கு முன்னாடி அரைஞ்சிருவாங்க. முன்னுரை அறையினார். இவர் ஒரு கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இவரு சமண சமயத்தை சேர்ந்ததா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கடவுள் வாழ்த்திலேயே சமண கருத்து சொன்னதுனால இவரே சமண சமயத்தை சேர்ந்தவன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பழமொழி 4 14 கீழ்கணக்கு நூல்ல 1. திருக்குறள் நாலடியாருக்கு பிறகு புகழ்பெற்ற நூல். காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. ஆசிரியர் பழமொழி. சரி, ஆசிரியர் முன்னுரை அறையனார். இவருடைய சமண சமயம் எதை சொல்றோம்? அந்த கடவுள் வாழ்த்துல இருந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா எழுதிங்க. 5 உட்பிரிவு, 5 பெரும்பிரிவு, 34 இயல். 5 பெரும்பிரிவு, 34 இயல்கள். எத்தனை பாடல்கள்? 400 பாடல்கள். 34 இயல்கள், 400 பாடல்கள். சரி, இதை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா சரி ஒரு வார்த்தை சொல்றேன், அது சொல்லுங்க. இது கேட்ட கொஸ்டின். கதி. கதி இந்த வார்த்தை யார் சொன்னா? செல்வ கேசவராய முதலியார். சரி, அவர் தான் வந்து இது பதிப்பிச்சார். செல்வ கேசவராய முதலியார். கொஸ்டின், அதாவது இவர் என்னன்னா ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, செல்வ கேசவராயரால் கதி என குறிப்பிடப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்க. கொஸ்டின் கதி, தி, கம்பராமாயணம், திருக்குறள். புரியுதுங்களா? கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, செல்வ கேச என்ன நூல் கேட்டிருந்தாங்க. புரியுதுங்களா? செல்வ கேசவராய முதலியாரால். அப்ப கதி அப்படின்னு சொல்றாரு. இவர்தான் சொல்றாரு. கதின்னு என்னது? தமிழுக்கு கதி. எழுதிங்க இந்த வார்த்தைய. தமிழுக்கு கதி. இந்த வார்த்தையை சொன்னது யாரு? தமிழுக்கு கதி. இந்த வார்த்தை சொன்னது யாரு? செல்வ கேசவராய முதலியார். அப்ப இந்த நூலை பதிப்பிச்சு என்னாச்சு? கம்பராமாயணம், திருக்குறள். கம்பராமாயணம், திருக்குறள். கதினா என்னது? கம்பராமாயணம், திருக்குறள். இது கேட்ட கொஸ்டின்ங்க. சரி, நாளைக்கு வந்து இயல் 4, 5, 6 டெஸ்ட் பிரச்சனை வந்துருங்க. கொஸ்டின் ரெடியா இருக்கு. 75 கொஸ்டின். ஓகேவா? முடிச்சதுக்கு அப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வாரம் வெள்ளி சனிக்கிழமை இந்த இயல் 7, 8, 9 எழுதிங்க. பொங்கல் முடிச்சதுக்கு அப்புறம் 6th, 7th ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு. இப்ப என்ன நடத்தணும்? கிராமர்ல இருந்து எல்லாம் நடத்தணும். எல்லாத்தையும் பார்த்து தருங்க. ஒரு 200 மார்க் கொஸ்டின் வச்சிடலாம். ஓகேங்களா? சரி, போலாமா? சொல்லுங்க. பழமொழி 4 ஆசிரியர் முன்னுரை அறையினா. இதே மேல் கணக்கா கீழ் கணக்கா? 14 கீழ்கணக்கு நூல்ல 1. சொல்லுங்க. திருக்குறள் நாலடியாருக்கு பிறகு புகழ்பெற்ற நூல். ஓகேவா? இது சமண சமயம் எதுன்னு சொல்றோம்? அவர் கடவுள் வாழ்த்துல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. இது எத்தனை? 5 பெரும்பிரிவு, 34 இயல்கள், 400 பாடல்கள். இது பதிப்பித்தவர் யாரு? செல்வ கேசவராய முதலியார். அவர் என்ன பண்ணிருக்காரு? தமிழுக்கு கதின்னு சொல்றாரு. கதினா கம்பராமாயணம், திருக்குறள். பாருங்க, ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் பாத்தீங்கன்னா என்னது? ஒரு பழமொழி இருக்கும். புரியுதுங்களா? ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து அறம் சார்ந்த நூல். ஓகேவா? பொருள் வந்து அறம் சார்ந்த நூல். அங்கவை சங்கவை யாருங்க? அங்கவை சங்கவை பாரியோட மகள்கள், 2 மகள் அங்கவை சங்கவை. ஓகேவா? அதாவது இதுல என்ன சொன்னாங்கன்னா, மழை இல்லாத காலத்துல, மழை இல்லாம வறட்சியான காலத்துல என்ன பண்றாங்கன்னா, பாரியோட மகள் அங்கவை சங்கவை இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பண்டிகர்கள் சொல்லுவாங்க, அந்த இரவல் இருந்து வருவாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு புலையில வச்சுட்டு அதுல அவங்களுக்கே தெரியாம 2 பொற்காசுகள்லாம் போட்டு அப்படியே கொடுப்பாங்களாமா. அப்ப அதுல இருந்து இதுல என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப அந்த ஏரியால
பொருள் இல்லாத வீடுகள் எதுவுமே இல்ல. எல்லாரும் வீட்லயும் என்னது எப்பயுமே பொருள் இருந்துட்டே இருக்கும், இல்லைங்க அந்த வார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? என்ன சொல்றாங்க? மாமா அது மழை இல்லாத காலத்துல யாருக்கு யாருக்கு பன்மகன்னா அந்த பாணர்கள் சொல்லுவாங்கல்ல, மாணவர்கள் போறாங்களா, அவங்களுக்கு வந்து என்ன ஃபுட் சாப்பாடு கேட்டு வராங்க. உலையில என்ன சாப்பாடோட என்ன கண்டாங்க, உள்ள பொண்ணையும் பொற்காசையும் கலந்து கொடுக்குறாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா, அந்த ஒவ்வொரு வீட்டிலும் இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க என்ன சொன்னா, ஒரு திண்ணையை வச்சு மின்சம் பண்ணுவாங்க. ஓகேவா? இல்ல வீடு இருக்கா, வீடு திண்ணை எல்லா வீட்லயும் திண்ணை இருக்குல்ல, அப்ப அதை மின்சம் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். புரியுதுங்களா? பாவகை பாருங்க என்ன வரும், பாவகை பாவகை என்ன வரும், கண்டிப்பா வெண்பாவா. ஏன்னா எல்லாரும் 4 லைனு, கடைசி 3 லைனு. ஓகேவா? பாருங்க 2 விகற்பமா, 2 விகற்பம். தனிச்சொல் வந்திருக்கா? தனிச்சொல் கண்டிப்பா வந்திருக்கு. இது வந்து நீர் உலை, நீர் உலையுள், இந்த நீ வரும், நீர் உலையுள். தனிச்சொல் வந்திருக்குது, 2 விகற்பம் வந்திருக்கு. என்னது? நேரிசை வெண்பா. சொல்லியிருக்கா இல்லையா? நடத்தின பின்னாடி பாருங்க, ஒரு பாட்டு வெண்பான்னு தெரிஞ்சுக்கிது. என்னது? எல்லா லைனும் 4 சீர் இருக்கும், 4 சொற்கள் இருக்கும், கடைசி அடி 3 சொற்கள் இருந்தா அது வெண்பா. ஓகேவா? நேரிசை வெண்பானா ஒண்ணு இல்ல, அடி அடி எதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அடி எதுக்குன்னா 2வது எழுத்து. அடி எதுக்குன்னா எல்லா லைனோட முதல் வார்த்தையோட 2வது எழுத்து. புரியுதா? அதான் அடி எதுக்குன்னு சொல்லுவாங்க. அடி எதுக்குன்னு என்ன, எல்லா லைன்ஸோட முதல் வார்த்தையோட 2வது எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதான் எதுகை, அடி எதுகைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்ப ரீ ஒரே மாதிரி இருக்கா ஃபர்ஸ்ட் லைன்ல, இதுக்கு பேர் விகற்பத்தான் சொல்லுவாங்க. அடி எதுகை ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது விகற்பத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1, இது 2 ஒரே மாதிரி இருக்கா, இப்ப 2 விகற்பத்தான். தனிச்சொல் அப்படின்னா இங்க வரும், 2வது லைனோட கடைசி சொல் வந்து ஒரு கோடு போட்டு எழுத்து வந்துச்சு அப்படின்னா என்னது, அதான் விகற்பத்தான் சொல்லுவாங்க. சரி, தனிச்சொல்னு சொல்லுவாங்க. இதான் தனிச்சொல்னு சொல்லுவாங்க. இப்ப தனிச்சொல்லை பெற்று 2 விகற்பம், 4 லைன் வந்து 4 லைன் வரணும், தனிச்சொல் வரணும், 2 விகற்பம் வந்துச்சுன்னா அது அதான் நேரிசை வெண்பா. நான் பின்ன நடத்துறேன், வெண்பா நடத்துறேன், சும்மா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். எதுக்கு? ஆமா, சேம் அதே. இப்ப இந்த நீர் ரீ வரணும், நீர் உலையுள். ஓகேவா? அது வந்து சேர்த்து எழுதிக்காங்க, நீர் உலையுள், அந்த ரீ போட்டுக்குங்க, செருவும் போட்டுக்குமா, நீர் உலையுள். ஓகேவா? நீர் உலையுள் ரூ போடுங்க, அந்த இன எழுத்துக்கள் சொல்லுவாங்க, அதுல வந்துடும். சரி, போலாங்களா? பாருங்க, மாறி இன்றி வறந்திருந்த காலத்தும், மாறினா மழை இல்லாமல் என்னது வறட்சியான காலத்தும், பாரி மடமகள், பாரியோட மடமகள் என்னது, இளைய மகள். அங்க சங்கவை நினைக்கிறேன், சொல்லுங்க. பாரியோட மடமகள்னா இளைய மகள். பன்மகற்கு யாரு, அந்த பாணர்களுக்கு நீர் உலையுள்னா அந்த அரிசி உலையுல பொன் திறந்து கொண்டு, பொன் என்னது உள்ள அரிசி உலையில சாப்பாடோட பிளஸ் என்னது பொன்னையும் சேர்த்து போடுறா. புகவாக, இது கேட்ட கொஸ்டின், குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். புகவானா உணவாக நல்கினாள். இந்த இடத்துல ஆப்ஷன் எப்படி கேட்டாங்கன்னா, பொன், 2வது ஆப்ஷன் உணவு, பொன் உணவு, மேற்கண்ட இது கொஸ்டின் வச்சிருந்தாங்க. புகவா அப்படின்னு உணவாக நல்கினாள். சொல்லுங்க. மாறி ஒன்றி இன்றி வளர்ந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு, பாரி மழை இல்லாத காலத்திலும் பாரியோட மடமகள் இளைய மகள் என்ற பன்மகனுக்குன்னா பானலுக்கு நீர் உலையுள் சாப்பாடு அரிசி இதுல பொன் திறந்து கொண்டு புகவாக, பொன்னை உள்ள வச்சு உணவாக நல்கினாள். அப்ப இதுல இருந்து நமக்கு என்னதுன்னா, எல்லார் வீட்டிலும் ஒன்றுரா முன்றிலோ இல், ஒவ்வொரு வீட்டிலும் இல்லாத வீடு எதுவுமே கிடையாது. முன்றில்னா வீட்டின் முன்பகுதின்னு அர்த்தம். பாருங்க கீழே பாருங்க, ஒன்றுரா முன்றிலோ இல் என்பதுனா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லாத வீடுகள் அப்படிங்கிறது எதுவுமே மீனிங் என்ன, எல்லார் வீட்லயுமே பொருள் அவ்வளவு குவிஞ்சு கிடக்குன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா?
நாம பார்த்தோமா முன்றில் அப்படின்னு பார்த்தோமா, இங்கேயே பார்த்தோமா முன் இது இல்முன் இல்லத்தின் முன்பகுதிய நம்ம முன்றில் மாத்தமா. இல்லத்தின் முன்பகுதினா இந்த திண்ணை, வீட்டின் முன்பகுதி திண்ணையை குறிக்குது. புரியுதுங்களா? வீட்டின் முன்பகுதி இல்லத்தின் முன்பகுதியா அந்த திண்ணை தான் இங்க முன்றில்னு சொல்லுவாங்க. இலக்கண போலி இது. இப்ப இங்க இது என்ன சொல்லலாம்னா ரெண்டாவது சொல்லலாம். இந்த திண்ணையும் குறிக்குது. ஓகேவா? அதாவது வீட்டின் முன்றில்னா வீட்டின் முன்பகுதி திண்ணை சொல்றாங்க. ஆனா இங்க முழுமையா என்னது வீட்டையே குறிக்குது. அப்ப இது என்ன ஆகு பெயர்? இடவாக பெயரா? சொல்லுங்க என்ன வரும்? இப்ப நான் வீடு இருக்கு, ஒரு வீட்டுனா ஜன்னலை மட்டும் குறிக்கணும்னு வச்சுங்களேன். சொல்லாமா? இப்ப இடம் இருக்கு இங்க. ஆக்சுவலா முன்றில்னா மீனிங் என்ன? திண்ணைன்னு அர்த்தம். ஆனா இந்த திண்ணை எதை குறிக்குது? முழுமையா வீட்டையே குறிக்குதா? அப்ப என்னது? கரெக்ட் தான். முழு வீடு ஒரு பொருள், அதுல ஒரு உறுப்புல எது? இப்ப கதவு ஜன்னல் எல்லாம் சொல்ல என்னது? அது சினை உறுப்பா? அப்ப வீடு ஜன்னலை குறிக்குதா? அந்த ஜன்னல் அந்த திண்ணை வீட்டை குறிக்குதா? திண்ணை வீட்டை குறிக்குதா? அப்ப என்னது? இது சினையாகு பெயர். சினையாகு பெயர். புரியுதுல? தெளிவா இருப்பீங்களா? முன்றில்னா வீடு, ஆனா இங்க எதை குறிக்குது? இங்க வீட்டை குறிக்குது. திண்ணை திண்ணை திண்ணை, ஆனா இங்க வீட்டை குறிக்குது. நான் முன்றில் தனியா கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? நல்லா புரிஞ்சுக்கோ. முன்றில் நான் தனியா கேட்கிறேன், இதோட அர்த்தம் கேட்டா என்ன சொல்லணும்? நீங்க திண்ணைன்னு சொல்லணும். இந்த பாட்டை என்ன கொடுத்து கேட்டனா கான்செப்ட் புரியுதுங்களா? அந்த பாட்டில எனக்கு கொடுத்து நான் முன்றில்னு கேட்கிறேன். அதாவது என்னன்னா இந்த லைன்ஸ் கொடுத்து ஒன்றுரா முன்றிடோ இல் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் முன்றில் என்பதன் இதன் பொருள் கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? வீடுன்னு கேட்கணும். முன்றில் தனியா நான் கேட்டேன்னா என்னது? திண்ணை. ஓகேவா? இங்கேஸ் உங்க நேரத்துக்கு இதையே கொடுத்து கூட கேட்கலாம், பாத்துக்கோங்க. இப்படியே கொடுத்தாங்கன்னா இப்படியே எழுதிருங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சு பிடிச்சா அப்படி எழுதலாம். ஓகேவா? மேக்ஸிமம் இப்படி கேட்க மாட்டான். முன்றில்னா இங்க கண்டிப்பா இங்க வீடுதான். மாறினா மலை, வறண்டிருந்தா வறண்டிருந்த, புகவாக உணவாக, மடமகள்னா இளமகள், நல்கினாலா கொடுத்தாள். முன்றில்னா வீட்டின் முன்பகுதி. மரம் வளர்ந்தா மாறி வரும். நீர் உலையுள், நீர் பிளஸ் இலையில், நீர் பிளஸ் உலையுலா? உலையில் எது? இது பிளஸ் ஊரி, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. மாறி ஒன்று யகர உடன்படுமை, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. ரெண்டு விதி. எல்லாத்துக்கும் விதி தெரியுதுல? சொல்ல சொல்ல புரியுதுல? எல்லாருக்கும் புரியலையா? புரியுதுல? வயலும் வாழ்வும். பாருங்க, நாட்டுப்புற மக்களின் உழைக்கும் மக்களோட தங்கள் கலைப்பு தெரியாம இருப்பதற்கா பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல்னு சொல்றோம். இதனை வாய்மொழி இலக்கியம் சொல்றோமா? இதனை வாய்மொழி இலக்கியம், ஏட்டில் எழுதப்படாத இலக்கியம் வாய்மொழி இலக்கியம் சொல்றோம். நமக்கு மலையருவி அப்படின்னு நூல்ல இருந்து பாடல் இருக்குது. ஆசிரியர் கி.வா. ஜெகநாதன். இங்கே இவரை பத்தி பார்த்தோமா? நான் இருக்கா? நாட்டுப்புற இலக்கியத்தின் முன்மணிகள் யார் யாரு? 3 பேர். யாராவது சொல்லுங்க. மாலமாமலை, அன்னகாமு, கி.வா. ஜெகநாதன். அவரோட மலையருவி தான் நமக்கு பாடலாம் வந்திருக்குது. சும்மா பாடலாம் சும்மா பாத்துக்கலாம் விடுங்க. ஓடையெல்லாம் பாருங்க, நமக்கு எது இருக்குது மேல தலைப்பு? வயலும் வாழ்வும். வயலும் வாழ்வும் யாரு? கி.வா. ஜெகநாதன். எந்த நூல் எடுத்தாங்க? மேலதிக்க மலை அருவி. ஓடையெல்லாம் தாண்டி போய் தான் 1.5 குழி நிலம் பார்த்து, 1.5 குழி, 1.5 குழினா 1.5 ஜான் சொல்லுவாங்கல்ல, 1.5 குழி நிலம் பார்த்து சீலையெல்லாம், சீலைனா சரி, சேலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சேத்துக்குள்ள இறங்குறாங்க. நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க. ஒரு சாணுக்கு ஒரு நாற்று.
அப்படின்னது ஒரு ஜானுக்கு ஒரு நாற்று, ஓடி ஓடி நட்டோம் ஐயா, மட 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 மடைவழியே மண் குளிர தண்ணீர் பாய, சாலு சாலா, சால் சால்னா சால் சால், ஒவ்வொரு சால்னு சொல்லுவாங்களா, ஒவ்வொரு பாத்தின்னு சொல்லுவாங்கல்ல, சால்னு சொல்லுவாங்க. சாலு சாலா தாளு விட்டு 4 நாளா வளருது ஐயா, மணி போல பால் பிடித்து மனதெல்லாம் மயக்குது ஐயா, அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்து வாராம், சும்மாடு சும்மாடுனா தலை தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனால் கிழக்கத்தின் மழையெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குது ஐயா, கால்படவும் கதிர்பூரா கலலுது ஐயா. கலலுதுன்னா உதிர்தல், உதிர்து, கலலுதுன்னா உதிர்தல். அவ்வளவுதான், படிச்சு சும்மா பாத்துக்கங்க, அவ்வளவுதான். குழினா நில அளவை பெயர், ஜான்னா நீட்டல் அளவு பெயர், ஜான்னா அழகுதான் நீட்டல் அளவை பெயர், மணினா முற்றிய நெல், சும்மாடுனா பாரம் சுமந்து தலையில் வைக்கும் அந்த இது, சீலைனா புடவை, மடைனா வயலுக்கு நீர் வழி செல்லு. அதுக்கு முன்னாடி கலலுதல்னா உதிர்தல். மாடு கட்டி போரடித்தால் மாளாது நெல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்பதிரை. மீனிங் புரியுதா? மாடு கட்டினா கூட அது மிதிக்க முடியல, அதனால இந்த யானையை கட்டி போரடிச்சோம், அவ்வளவு நெல்மணி இருக்குதுங்களாமா. இத சொல்லுங்க. உழவர் சேத்து வயலில் நாற்றுண்டவர், வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர், தேர்ந்தெடுத்து, தேர்ந்து பிளஸ் எடுத்து, ஓடையெல்லாம், ஓடை பிளஸ் எல்லாம். நீங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொங்கல் முடிஞ்ச லீவுக்கு என்ன பண்றீங்கன்னா, இந்த 6th 7th இருக்கிற அந்த சேர்த்தல் பிரித்தல் இருக்குல்ல, அதை வந்து என்னென்ன விதி வந்திருக்குன்னு தனியாக நோட் போட்டு எடுத்துருவாங்க. நமக்கு இதுல சேர்த்தல் பிரித்தல் ஒரு 5 to 6 கொஸ்டின் நமக்கு கவர் ஆயிரும். ஏன்னா புது சிலபஸ் வச்சாங்கன்னா இதுல தான் கொஸ்டின் வைப்பாங்க. புரியுதுங்களா? நம்ம விதி தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்க, ரொம்ப ஈஸி. நாற்று, நாற்று நாற்று நடுதல் 3, நீர் பாய்ச்சுதல் 4, கதிர் அறுத்தல், களை பறித்தல் 3 4 2 1. இது எதுனா போதும். ஆமா, இது என்ன விதியெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு விக்கு வந்துச்சுன்னா என்ன விதி, அவ்வளவுதான். நான் சொல்றதே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, பரமன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. திக்கெல்லாம் திகழூரும் திருநெல்வேலி. இந்த பாடம் புரியுதா? படிச்சு பாத்தீங்களா? புரியுதா? சரி, 2 பாடம் ரொம்ப முக்கியம். இது ஒண்ணு, அடுத்த பாடம் ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு நான் உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். திருமிழ்ச்சிமை கவிகளும், ஓகேவா? ஒவ்வொரு கவிகள் பத்தி இருக்கும், அது உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். சரி, போலாமா? பாருங்க, பாண்டியர்களோட 2வது தலைநகர சொல்றோம் திருநெல்வேலி. பாண்டியர்களோட மதுரையை ஆடினாங்க, ஆனா அவங்களுக்கு 2வது தலைநகர் சொல்றாங்க திருநெல்வேலி, நெல்லை சொல்றோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்பிங்க. இப்ப பாண்டியர்களோட 2வது தலைநகர், முதல் தலைநகரம் மதுரை, 2வது தலைநகரம் திருநெல்வேலி. திக்கலாங்களா? திக்கு, திருநெல்வேலி பார்த்தா திக்கு திக்குன்னு இருக்குது, சொல்றது ஏன்னா திருஞான சம்பந்தர். அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கா, திக்கெல்லாம் திகழும் எழுது திருநெல்வேலி, சொல்றது யாரு அந்த வார்த்தை? திருஞான சம்பந்தர். திருநெல்வேலி பார்த்தாவே அவருக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. திருஞான சம்பந்தர். ஏன் இதுக்கு திருநெல்வேலி பேர் வந்துச்சு அப்படின்னா, அந்த ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா நெல்வயல் வந்து வேலிமா இருந்ததுனால அதுக்கு பேர் என்னது? திருநெல்வேலின்னு சொல்றாங்க. அது ஒரு பேரு. இன்னொரு பேர் பாருங்க, முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு பேருக்கு வேணுவனம் சொல்றாங்க. வேணுவனம்னா மூங்கில் காடுகள். மூங்கில் காடுகள் அதிகமா இருந்துச்சு, அந்த மூங்கில் நெல்லை வச்சு என்ன பண்ணாங்க, மிகுதியா விளைந்ததா, அதுக்கு பேரு நெல்வேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? 2 பேரு. ஃபர்ஸ்ட் சுத்தியும் அந்த ஊரை சுத்தியும் நெல்வயல் வந்து வேலிமா இருக்குது, அதோன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வேணுவனம். வேணுவனம் என்னது? மூங்கில் காடுன்னு அர்த்தம். அப்ப மூங்கில் அரிசி அதிகமா பயன்படுத்தினால என்னது, அதுக்கு பேர் என்னது? நெல்வேலி அப்படின்ற பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. 2 பேர் மைண்ட் வச்சுங்க. வேணுவனம்னா மூங்கில் காடு, மூங்கில் அரிசி. இங்க அந்த ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? நெல்வயல் ஃபுல்லாவே இருக்கு. தன்புரணை புனல் நாடு. தன்புரணை என்ன சொல்லுவாங்க? தாமிரபரணி வெள்ளம் பூல் நாடு சொன்னது யாருன்னா சேக்கிலார். 2 பேர் என்ன சொல்லிருக்காங்க? திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்காரு? திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி, தன்புரணை, தன்புரணையால் புனல்னா இது
இது தண்ணீர் வளம் சேர்த்த நாடு எது? திருநெல்வேலி. சொல்றது யாரு? சேக்கிலார். அதே மாதிரி இளங்கோவடிகள் பாருங்க, அதாவது அங்க இருக்கிற பொதிகை மலை என்னது? அகத்தியர் மலை சொல்லுவாங்கல்ல, அகத்தியர் மலை, அதுதான் பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்க இருக்கு? அந்த நெல்லை மற்றும் உங்களுக்கு அந்த கன்னியாகுமரி அந்த ரீஜன் இருக்கும். ஓகேங்களா? அப்ப சொல்றப்ப ஃபர்ஸ்ட் பொதிகையும் ரெண்டாவதா இமயமலை வச்சு சொல்றாரு. அப்ப பொதிகை ஆயினாலும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி. எங்கே இருந்தாலும் இது ஒரு பயம் இல்லாமல் வாழ்ந்த பழங்குடி மக்கள் எங்க? தமிழர்கள் சொல்றாரு. பொதியில ஆயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி. எந்த ஊர் பேர் அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு, பயம் இல்லாமல் நாங்க ஆட்சி பண்ணோம். சொல்றது யாரு? இளங்கோவடிகள். பழங்குடினா இந்த தமிழர் சொல்றாரு. பொதி ஆயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி. சொல்றது யாரு? இதுல வந்து பொதிகை மலை சிறப்ப இது பொதிகை மலைக்கு முதலிடம் வச்சு கொடுத்தாரு யாரு? இளங்கோவடிகள். அதே மாதிரி திருக்குற்றால குறவஞ்சி திரிகூட ராசாப்ப கவிராயர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாருங்க, வானரங்கள்னா குரங்குகள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். இந்த இடத்துல வந்து வானரங்கள்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. ஆண் குரங்கு கனி கொடுத்து பெண் குரங்கோட கொஞ்சம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். மந்தினா அந்த பெண் குரங்கு சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் தேவர்கள் கிஞ்சு வாங்கலாமா, அவ்வளவு பலமான நாடுன்னு சொல்றாரு. எதுல சொல்றாரு? திரிகூட ரசபுகவிர திருக்குற்றால குறவஞ்சியில சொல்றாரு. சரி வாங்க. தன்புரணையார் தான் தாமிரபரணி சொல்றாங்களா? இதோட கிளையாறுகள் பலசு இருக்கு. ஷார்ட்கட் மாதிரி சொல்லணும் பாருங்க. பாருங்க, பச்சைமணி பாருங்க, கடனா கொடுத்த சின்னக்கார தன்புறனை ஆத்துல சேர்த்தேன். வச்சுங்க, பச்சைமணி கடனா கொடுத்த சின்னக்கார இதுல தன்புறனை ஆறுல சேர்த்தேன். அப்ப பச்சையாறு, பச்சைமணி, மணிமுத்தாறு. கடனானதான் கடனா நதி, சின்ன காரனா சிற்றாறு, காரணா காரையாறு. எதை சேர்த்தேன்? தென்புறணியோட சேர்வலாறு. புரியுதுங்களா? சொல்லுங்க. பச்சையாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, சிற்றாறு, சேர்வலாறு, காரையாறு, சேர்வலாறு. இதெல்லாம் என்னது? தாமிரபரணியோட கிளை ஆறுகள். ஓகேவா? இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க. பச்சையாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு. தன்பரணியோட கிளை நதிகள். திருநெல்வேலி மாவட்டத்துல பொருளாதாரத்துல முக்கிய பங்கு உழவு தொழில்னு சொல்றாங்க. ஓகேவா? உழவு தொழில். இங்கு கிணற்று பாசனமும் குளத்து பாசனம் தான் அதிக பயன்பாட்டு இருக்கு. கிணற்று பாசனமும் குளத்து பாசனம் தான் அதிக பயன்பாட்டுக்கு வருது. ஓகேங்களா? சொல்லுங்க. இது இப்ப நஞ்சை என்ன, புஞ்சை என்ன? நஞ்சை நிலம், புஞ்சை நிலம். புஞ்சையா? சரி. இதுல ஃபர்ஸ்ட் வந்து வியோக்கு தனியாவே ஒரு 25 மார்க் வச்சிருந்தாங்க. அதை நான் படிச்சாகணும். இப்ப வந்து எடுத்துட்டாங்க. வியோக்கு தனியா எக்ஸாம் வச்சிருக்காங்க. தெரியல, 2012 அதுக்கு முன்னாடி எல்லாம் வியோக்கு தனியா எக்ஸாம் வச்சிருந்தாங்க. அதுக்கு நான் தனியாவே படிக்கணும். 25 மார்க். இப்ப எங்கட ஒரு 10 ஏக்கர் காடு இருக்கு. ஓகேவா? எங்கூட அஞ்சு கிணறு இருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? இப்ப நான் இதுக்கு நஞ்சைக்கு வரி கட்டணும்னா புஞ்சைக்கு வரி கட்டணும். கான்செப்ட் புரியுதுங்களா? எங்கட ஒரு 10 ஏக்கர் காடு இருக்கு, 5 கிணறு இருக்கு. நான் அதை வச்சு நான் நெல் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து நஞ்சைக்கு வந்து வரி கட்டினா புஞ்சைக்கு வரி கட்டணும்.
சொல்லுங்க, யோசிங்க. வறண்டு போச்சு, தண்ணி இல்லை. சொல்லுங்க. சரி, நஞ்சையும் புஞ்சைக்கும் வித்தியாசம் ஒண்ணு இல்ல. இப்ப அதாவது என்னோட அந்த 10 ஏக்கர் அப்படிங்கிறது இயற்கை வளமான ஆறு, குளம், ஏரி, அந்த வாய்க்கால் இதன் மூலமாக நேரடியாக தண்ணி பாய்ச்சனா அது நஞ்சை. புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? ஆறு இதெல்லாம் டைரக்டா ஓகேவா? என் பக்கத்துல, அதாவது என்னோட காட்டு பக்கத்துல இந்த ஏதோ இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நஞ்சை இடம். ஏன்னா இன்கேஸ் கிணறு வெட்டினாலும் என்ன பண்ணலாம், அதுல இருந்து தண்ணி ஊறும், மேக்ஸிமம் அதுல இருந்து எடுத்துப்பேன். அது இல்லாம இந்த கிணறு 10 கிணறு வச்சுக்கோ, ஆனா நான் நேரடியா எடுக்கல, அப்ப இது நிலத்தடி நீர் கிணறு ஏதோ ஒன்று வச்சுக்கணும்னா அப்ப புஞ்சை நிலத்துக்கு தான் நான் வரி கட்டுவேன். புரியுதுங்களா? இப்ப நஞ்சைனா என்னது? நஞ்சைனா இயற்கை வளத்துல இருந்து நேரடியாக நான் பாசனம் பண்றது. புஞ்சைனா எது? ஏதோ ஒரு புஞ்சை அப்படின்னா வானம் பார்த்த பூமி அல்லது நான் கிணறு வெட்டி போர் போட்டு ஏதோ ஒன்று பண்றேன், அப்ப என்னது? அது புஞ்சை நிலம் மாதிரி. புரியுதுங்களா? ஆனா புஞ்சைக்கு தான். அப்ப குளத்து பாசனமும் கிணற்று பாசனம் அதிகமா குளங்கள் இருக்கு, கிணற்று அதிகமா யூஸ் பண்றாங்க. ஓகேவா? வாய்க்கால் அதிகமா அங்க கிடையாது. அதே மாதிரி இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது. முப்பருவங்களும் கிடையாது, 2 பருவத்துலதான். தஞ்சாவூர் தான் முப்பருவம். ஓகேவா? தஞ்சை அந்த இது காவிரி டெல்டா சொல்லுவாங்கல்ல, அந்த பகுதி தான் முப்பாசனம் முப்போகம் விளையும். மீதி எல்லாமே என்னது? இரு பருவங்கள் தான். இரு பருவங்கள். மானாவாரி பேர் என்ன? மானாவாரி வானம் பார்த்த பூமி தான் மானாவாரி பெண் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள்லாம் எண்ணெய் வித்துன்னு சொல்லலாம். இந்த இது வேர்க்கடலை, சூரியகாந்தி இதெல்லாம் என்னது? வானம் பார்த்த பூமி. அந்த மழை பெஞ்சா இது பண்ணலாம். ஓகேவா? காய்கனிகள், பருத்தி, பயிர் வகை இதெல்லாம் என்னது? மானாவாரி பயிர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பயிரிடப்படுறாங்க. வேற அதே மாதிரி ராதாபுரம் பாருங்க, ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதியில பெருமளவில் வாழை பயிரிடுறாங்க. இங்க ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதியில பெரும்பாலும் என்னது? வாழை பயிரிடுறாங்க. அதே மாதிரி இங்க விலைக்கு வாழைத்தர எல்லாமே இது எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி நெல்லை மாவட்டம் பாருங்க, நெல்லிக்காய் உற்பத்தியில் நெல்லை மாவட்டம் முதலிடம். நெல்லிக்காயில முதலிடம். புரியுதா? நெல்லிக்காய் உற்பத்தியில நெல்லை மாவட்டம் முதலிடம். அதே மீன்பிடி தொழிலும் இங்க ஃபேமஸ். உள்நாட்டு மட்டும் உள்நாட்டுல என்னது? இந்த தாமிரபரணி அதுல மீன் பிடிக்கிறது, மற்றும் கடலோரத்துல மீன்பிடி தொழிலும் நடக்குது. அதே மாதிரி பாருங்க, தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடத்துலதான் கொற்கை துறைமுகம் இருக்கு. கொற்கை யாரு? பாண்டியனோட துறைமுக நகரமா? ஓகேவா? அப்ப அந்த கொற்கை துறைமுகத்துல பாத்தீங்கன்னா அந்த கொற்கையில் அந்த விளைந்த முத்தெல்லாம் என்னது? உலகத்துக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. சொல்றாரு பாருங்க, முத்து பரப்பின் கொற்கை, கொற்கை பெருந்துறை. 2 பிரிச்சுக்கோங்க. கொற்கை கொற்கை முன்றுரை, கொற்கை பெருந்துறை பிரிச்சுக்கோங்க. கொற்கை முன்றுரைன்னு வந்துட்டா நற்றினை, கொற்கை பெருந்துறைன்னா அகனானவர். இந்த வார்த்தை எடுத்துங்க. கொற்கை முன்றுரை, கொற்கை முன்றுரைன்னு சொன்னா நற்றினை, கொற்கை பெருந்துரைன்னு சொன்னா அகனானவர். இனிதான் தேவையில்லை. சொல்லுங்க. கொற்கை முன்றுரை இந்த வார்த்தை வந்துட்டா நற்றினை, கொற்கை பெருந்துரைன்னு வந்துட்டா அகனானவர். பாருங்க, இவர் சொல்றாரு பாருங்க, திருஞான சம்பந்தர், திங்கள் நாள் விழா, மாதம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருக்கும் மல்கும் திருநெல்வேலி. ஓகேவா? திருநெல்வேலியில் ஓகேவா ஒரே செல்வந்தர் தாமே. அங்க வாழ்ந்தவர் எல்லாமே செல்வந்தர்கள் தான். சொல்றது யாருன்னா திருஞான சம்பந்தர். ஓகேவா? என்னது? நாள் முழுவதும் திருவிழா நடந்தது. பணம் நான் வருஷம் ஃபுல்லா மாசம் ஃபுல்லா திருவிழா நடத்திட்டு இருக்கேன். என்னது? பைசா நம்மளால நடத்த முடியுமா? அப்ப திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி, நாள் முழுவதும் மாதம் முழுவதும் விழாக்காலங்கள் பூண்டு திருநெல்வேலியில் உரையும் அனைவரும் யாரு? செல்வர் தாமே. சொல்றது யாரு? திருஞான சம்பந்தர். பாருங்க, திங்கள் நாள் விழா திருநெல்வேலி உரை செல்வர். சொல்றது யாரு? திருஞான சம்பந்தர். அப்ப 2 சொல்லிருக்காரா? அங்க திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி, திங்கள் நாள் விழா மல்கும் திருநெல்வேலி உரை செல்வர். சொல்றது யாரு? திருஞான சம்பந்தர். நெல்லை மாவட்டத்தின் காவல்துறைனா, காவல்துறை மீன் இது சிறைச்சாலை அந்த இருந்த பகுதிக்கு பேரு காவல்துறை தெரியும் சொல்றாங்க.
கூலக்கடை, கூலக்கடைன்னு என்னது? தானியங்கள் விற்கும். அந்த மேலவை எடுத்த கூலக்கடைக்கு என்னது? கூலம்னா என்னது? தானியங்கள் விற்கும். இதுக்கு பேரு கூலக்கடை வீதின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அக்கா சாலை, அக்காவுக்கு பொற்காசுகள் என்னது? பொன் செஞ்சு போட்டேன். அப்ப அக்கா சாலைன்னு என்னது? பொன் ஆலயங்கள் செய்யும் இடம். அதான் அக்கா சாலைன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க. காவல்துறை என்னது? சிறைச்சாலை இருந்த அந்த பகுதிக்கு என்னது? காவல்துறை தெருன்னு சொல்றாங்க. கூலக்கடை தெருனா தானியங்கள் விற்கும் அந்த பகுதிக்கு கூலக்கடை தெருன்னு சொல்றாங்க. அக்கா சாலைன்னு என்னது? அக்கா சாலைன்னு வச்சுக்கோங்க. அக்கா சாலை அப்படின்னா இந்த என்னது? அந்த பொன் வேலை செய்ய வந்த இடத்துக்கு பேரு, பொன் ஆலயம் செய்யும் உருவாக்கும் இடத்துக்கு பேரு அக்கசாலை. இது பாசப்புறம் பாத்துக்கலாம் பாருங்க. நெல்லை நகருக்கு மேற்கே பேட்டை அப்படிங்கிற ஊர் இருக்கு. வணிகம், பேட்டை என்னது? வணிகம் செய்யும் இடத்துக்கு பேரு பேட்டைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? வணிகம் செய்யறதுக்கு பேரு பேட்டை. பாருங்க, கூன்பாண்டியன்னு சொல்லுவாங்க. உன நின்றசி நெடுமாறன கூன்பாண்டியன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கூனை நேரம் நிறுத்தி யாரு? திருநாள் சம்பந்தர், திருநாவுக்கரசரா? கூன்பாண்டியன். திருநாள் சம்பந்தர், திருநாவுக்கரசரா? கூன்பாண்டியன். கரெக்டா? திருநாவுக்கரசரா? கூன்பாண்டியன். ஒண்ணு இல்ல, மங்கையர்கரசி. மங்கையர்கரசி அப்படின்னா இந்த கூன்பாண்டியனோட என்னது? தங்கச்சி, ஒய்ஃப். மங்கையர்கரசியோட ஒய்ஃப். ஓகேவா? திலகவதி தான் யாரு? திலகவதி தான் திருநாவுக்கரசரோட அக்கா. ஓகேவா? அதே மாதிரி மங்கையர்கரசி என்ன பண்ணுவான்? நெடுமாறன் ஃபோன் பண்ணி சொன்ன நெடுமாறன் என்ன பண்ணுவானா? சமண மதத்தை தழுவான். அப்ப என்ன ஆகும்? அவன் இந்த கூன் உளுந்த மாதிரி ஒரு நோய் மாதிரி வந்துடும். அப்ப வந்து யாரு? திருநாவுக்கரசன் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், டவுட்டா இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் கூகுள் அடிச்சு பாருங்க. ஆமா, அது கூன் பாண்டியன் பாருங்க. கூகுள் அடிச்சு பாருங்க. திருநாச்சம்பந்தர் ஒரே நிமிஷம் பார்த்து சொல்லுங்க. திருநாச்சம்பந்தர் தானே? சரி, திருநாச்சம்பந்தர் என்ன பண்ணுவான்னா, திருநாச்சம்பந்தர் போய் மகேஷ் முறையிடுவா. என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்றான்? சமண மாறதுக்கு அப்புறம் அந்த மத்த சமயத்தை இது பண்ணி எல்லாத்தையும் கொள்ள ஆரம்பிப்பாங்க. அப்ப என்ன ரொம்ப இது பண்றாங்க, அவனுக்கு கூண் வந்த நோய் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பதிகம் பாடி என்ன பண்ணுவாரு இவரு? திருநாச்சம்பந்தர் வந்து அவரை கூண் பாண்டியனை நின்றசி நெடுமலனா மாத்துவாரு. புரியுதுங்களா? அதுதான். அப்ப அதுக்கப்புறம் என்னது? சைவத்துக்கு மாறிடுவாரு. புரியுதுங்களா? அப்ப இங்க எழுதிங்க, சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாத்திய வீரனா திருஞான சம்பந்தர். இல்ல டவுட் இருந்துச்சு, அதான் வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறுவார். இவர் பேர் கூன் பாண்டியன் ஒரு பேர் இருக்கு. கூன் பாண்டியன் ஒரு பேர் இருக்கு. தெரியுங்களா? நின்றசி நெடுமாறன் மாத்திடுவாங்க. கூன் பாண்டியனை நின்றசி நெடுமாறன் மாத்திடுவாங்க. அப்ப அந்த நின்றசி நெடுமாறன் இருக்காங்களே, அவன் வந்து எங்க வந்திருக்கான்? நெல்லைக்கு வந்திருக்கான். அவனை வரவேற்ற இடத்துக்கு பேரு பாண்டியபுரம். அதே மாதிரி அவ ஒய்ஃப் யாரு? மங்கையர்கரசி. அவளை வரவேற்ற இடத்துக்கு பேரு திருமங்கை நகர். புரியுதுங்களா? இப்ப பேட்டைனா என்னது? வணிகம் செய்யும் இடம். நின்றசி நெடுமாறனை வந்து வரவேற்ற இடம் பத்துக்கு பாண்டியபுரம். அவன் ஒய்ஃப் மங்கையர்கரசியை வரவேற்ற இடம் வந்து திருமங்கைபுரம். திருமங்கை நகர். அதே மாதிரி பாருங்க, நாயக்க மன்னரோட தலைவைனா தளபதி அரியநாதரோட வழித்தோண்டர் வீரராகவர். புரியுதுங்களா? எப்படி வராங்க? நாயக்க மன்னரோட தளபதி யாரு? அரியநாதர். அவரோட வழித்தோன்றல், அவரோட வழி வந்தவர் யாரு? வீரராகவர். ஓகேவா? அவரையும் அவங்க ஒய்ஃப் பாருங்க மீனாட்சி, ரெண்டு பேர்த்தையும் வரவேற்ற இடம் வரவேற்றிருக்காங்க. அவரை வரவேற்ற இடத்துக்கு வீரராகவபுரம், அவன் ஒய்ஃப் அந்த இடத்துக்கு பேரு மீனாட்சிபுரம். பண்ணுங்க, நாயக்க மன்னரோட தளபதி அரியநாதர், அவரோட வழித்தோன்ற யாரு? வீரராகவர். அவரை வரவேற்ற இடம் வீரராகவபுரம். ஒய்ஃப் யாரு? மீனாட்சி அம்மையார். அவங்கள வரவேற்றவன் வந்து மீனாட்சிபுரம். அங்க நின்றசி நெடுமாறன் பாண்டியபுரம், ஒய்ஃப் மங்கையரசி திருமங்கை நகர். இங்க தளவாய் நாயக்க மன்னரோட தளவாய் அரியநாதர், வழித்தோன்றல் வீரராகவர், அவரை வரவேற்ற இடம் வீரராகவபுரம். அவர் ஒய்ஃப் மீனாட்சி அம்மையார், அவரை வரவேற்ற வந்து மீனாட்சிபுரம். அதே மாதிரி பாருங்க,
சரி, இங்க வாழ்ந்த புலவர்கள் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். நப்பசாலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூட ராசப கவிராயர், கவிராச பண்டிதர். பண்ணுங்க, நப்பசாலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூட ராசப கவிராயர், கவிராச பண்டிதர். அதே மாதிரி அகத்தியர் எங்கதான் வாழ்ந்தாரு? புதிய மலையில தான் வாழ்ந்தார். ரிப்பீட் பண்ணுங்க. நப்பசாலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூட ராசப கவிராயர், கவிராச பண்டிதர். அதே மாதிரி இங்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர். ஜியு போப்பு, கால்டுவெல், வீரமாமுனிவர் 3 பேரும் வந்து இங்க வந்து தமிழ்ல வளர்ந்துருக்காங்க. எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாருங்க, தாமிரபரணி ரிவர் வச்சுங்க, ஓகேவா? தாமிரபரணி ரிவர் இருக்கு, அது இப்படி ஓடுதுன்னு வச்சுங்களேன், இப்படி நார்த்ல இருந்து சவுத் நோக்கி ஓடுதுன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் என்னது? வெஸ்ட், இங்க ஈஸ்டா, இது ரிவர் வச்சுங்க. இது வந்து தாமிரபரணி, இந்த ரிவர், ஓகேவா? பாருங்க, மேற்கு கரையில எந்த பக்கம்? இங்க இருக்கிறது திருநெல்வேலி, இந்த பக்கம் இருக்கிறது கிழக்கு கரையில் இருக்கிறது பாளையங்கோட்டை. அப்ப இதை என்ன சொல்லுவாங்க? இரட்டை நகரங்கள்னு சொல்லுவாங்க. எதை? திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். அப்ப தாமிரபரணி ரிவர் இருக்கு, அதோட மேற்கு கிழக்கு கரையில பாளையங்கோட்டை, மேற்கு கரையில திருநெல்வேலி. புரியுதுங்களா? ரெண்டையும் என்ன சொல்றாங்க? இரட்டை நகரம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னு சொல்றாங்க. ரீசன் என்ன? அங்க அதிக அளவுல கல்வி நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள் அதிகமா இருக்கு, அதனால தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட்னு சொல்றாங்க. புக்குலியாமா வாங்க வெளியனோ? புரியுதுங்களா? இரட்டை நகரங்கள். இது எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் கொஸ்டின் கேட்டாங்க. எதுனா இது பாளையங்கோட்டை. அப்படி புக் க்ளோஸ் பண்ணுங்க, கேட்க ஆன்சர் பண்ணுங்க. தலைநகர் எது? பாண்டியர்களோட தலைநகர் மதுரை. 2வது தலைநகர் சரி. இவர் என்ன சொல்றாரு? திருஞான சம்பந்தர். 2 இது. ஃபர்ஸ்ட் திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. அதே மாதிரி இங்க இன்னொன்னு, திங்கள் நாள் விழா திருநெல்வேலி உரை செல்வந்தர் தாமே. ஓகேவா? ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு? ஏன் பேர் வந்துச்சு திருநெல்வேலி பேர் வந்துச்சு? ரெண்டு ரீசன் இருக்கா. இந்த ஊரை சுத்தி நெல் வயல்கள் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வேணுமனமா, வேணும்னா மூங்கில் காடுகள், மூங்கில் அரிசி அதிகமா பயன்படுத்தினால அந்த திருநெல்வேலின்னு பேர் வந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு? சேக்கிலார் என்ன சொல்றாரு? தன்புரணியால் புனல் நாடா, தன்புரணி தாமிரபரணியால் இது நீர்வளம் சேர்த்த நாடு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவரு இளங்கோடிகள் என்ன சொல்றாரு? இமயமலைய ஃபர்ஸ்ட் வந்து புதியமலை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இமயமலை. புதியாயினும் இமயாயினும் பதியல அரியா பழங்குடி. ஓகேவா? அதுக்கப்புறம் திரிகூட ராச கவிரா என்ன சொல்றாரு? வானரங்கள் கொனிகெடுத்து மந்தியோடு குஞ்சும், மந்தி குஞ்சும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் சொல்றாரா? நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தன்புரணியாரோட கிளை நதிகள் சொல்லுங்க. பச்சை, மணிமுத்தாறு, கருணாநதி, சிற்றாறு, தாரையாறு, சேர்வலாறு. சரி, ஆறு சேர்வலாறு சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறம் இது சொல்லுங்க, மொத்தம் எத்தனை பாசனம்? 2 கிணற்று பாசனம், குளத்து பாசனம், 2 போகம் தான் இருக்கிறாங்க. ஓகேவா? எது ரொம்ப ஃபேமஸ்? எங்க எது முதலிடம்? வாழை இது எது பண்றாங்க? நெல்லிக்காய் வந்து முதலிடம். ஓகேவா? அதே மாதிரி கொக்கை எங்க இருக்கு? தாமிரபரணி. எது? தாமிரபரணி கடலை கலக்க அந்த இடத்துல கொற்கை இருக்கா? கொற்கை முத்து பத்தி சொல்லிருக்காரா? 2 நூல் இருக்குதா? நான் சொல்றேன், சொல்லுங்க. கொற்கை முன்றுரை சொல்றது அட்டனை, கொற்கை பெருந்துரைன்னு சொல்றது அகநானூறு. அதே மாதிரி திருநெல்வேலி தான் பாத்தீங்கன்னா என்னது எது இருக்கு? இந்த ஆதிச்சநல்லூர் அகலாய்வு நடந்திருக்குல்ல, அதாவது அங்கதான் இருக்கு. ஆதிச்சநல்லூர் அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் இது சொல்லுங்க, காவல்துறை தெரு. காவல்துறைனா சிறைச்சாலை உள்ளது. அதுக்கப்புறம் கூலக்கடை, தானியம், அக்கசாலை. ஓகே, இதை பத்தி சொல்லுங்க. இங்க ஒண்ணு பார்த்தோமா? இரட்டை நகரம் எதை சொல்றோம்? திருநெல்வேலி பாளையங்கோட்டையுமா? கிழக்கு எதுக்கு? மேற்கு எங்க இருக்கு? கிழக்கு தமிழனோட கிழக்குல பாளையங்கோட்டை, மேற்குல
தாமிரபரணி. ஓகேவா? அதுக்கப்புறம் திருநெல்வேலி. சரி, இதை தென்னிந்தியாவோட ஆட்சி பண்ண சொல்றாங்க பாளையங்கோட்டை. ஃபர்ஸ்ட் யார் வராங்க? ஒருத்தர் மன்னர் ஒருத்தர் வராரா? நின்ற சீர் நெடுமாறன். அவரு இன்னொரு பேர் என்னது? கூன்பாண்டியன். அந்த கூனை நேராக்குறது யாரு? சம்பந்தர். ஓகே, அவர் வந்த இடத்துக்கு பேரு பாண்டியபுரம். ஒய்ஃப் யாரு? மங்கையர்கரசி. அவரை வரை விட்ட இடம் திருமங்கை நகர். இன்னொருத்தர் வராரா? யாரு? அரியநாதர். யாரு? தளபதி அரியநாதர். வழித்தோன்றல் யாரு? வீரராகவர். அவர் வந்த இடம் வீரராகவபுரம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் மீனாட்சி அம்மையார், மீனாட்சிபுரம். ஓகேவா? இங்க வாழ்ந்த புலவர்கள் சொல்லுவாங்களா? நப்பசாலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், கும்பகுருபரர், திரிகுட அசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர். அது இல்லாம ஜியு போப், கால்டுவெல், வீரமணி முருகன் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. திருநெல்வேலி பாண்டிய மன்னரோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு அது திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் வந்து. தன்புரணை தாமிரபரணி எத்தனை? 3. அக்கசாலை 1. கொற்கை முத்துக்குளித்தல் ஃபேமஸ் 4. திரிகோட மலை குற்றாலம், திருக்குற்றாலம். இந்த பாடம் படிச்சு பாத்தீங்களா? புரியுதா? பாருங்க, அப்படியே ஸ்டோரி மாதிரி சொல்ல பாருங்க. பாருங்க, பாரதியார் வாழ்ந்த இடம் எட்டயபுரமா? ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு தேசிய விநாயகர், அதாவது தேசிய விநாயகர் யாரு? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையா? அவர் என்ன பண்றாருன்னா, அதிகமா தமிழ் எல்லாமே கத்துக்கிறது எல்லாமே இங்க இந்த திருநெல்வேலி, அந்த நெல்லை சீமைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபுல்லாவே கத்துக்கிட்டாரு. புரியுதுங்களா? அப்ப பாரதியார் பிறந்தது எட்டயபுரம். அது எங்க இருக்குதா? எட்டயபுரம் எங்க இருக்குது? தூத்துக்குடி தான் இருக்குதா? சரி, அப்ப நெல்லைன்னு சொல்லுவாங்கம்மா. நெல்லை அம்மா ஒரு நிமிஷம் பாருங்க. திருநெல்வேலி சீமை அப்படின்னாவே எல்லாம் கலந்து, திருநெல்வேலி உங்களுக்கு தூத்துக்குடி எல்லாம் கலந்துதான் உங்களுக்கு திருநெல்வேலி சீமைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்ப நல்லா காமனா சொல்றேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்ப ஃபுல்லாவே தமிழ் கத்துக்கிட்டது எல்லாமே இங்கதான். தமிழ் ஃபுல்லா கத்துக்கிறது திருநெல்வேலி நகர் தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் போலாமா? இப்ப இது அவ்வளவுதான். 2வது பாயிண்ட் பாருங்க. கோவில்பட்டி. கோவில்பட்டியிலிருந்து கிழக்கே கோவில்பட்டி இருக்கு, அதோட கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவுல இருக்குதான் பாதையா பிறந்த எட்டயபுரம் இருக்கு. ஓகேவா? கோயில்பட்டியில அதுல இருந்து கிழக்க ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிறதா என்னது? 8 மைல் தொலைவுல இருக்குதா எட்டயபுரம். ஓகேவா? பாரதியார் பிறந்த ஊர். ஓகேவா? அங்கதான் இன்னொருத்தர் வாழ்ந்திருக்காரு பாருங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி கடிகை முத்து புலவர் வாழ்ந்திருக்காரு. இப்ப எட்டயபுரத்துல யாரு வந்திருக்கா? கவிமணி. அது சம்பந்தம் கிடையாது. கவிமணினா திருநெல்வேலியில தங்கி தமிழ் படிச்சிருக்காரு. எட்டயபுரத்துல வாழ்ந்தவர் யாரு? 200 வருஷத்துக்கு முன்னாடி கடிகை முத்து புலவர். இவர் வந்து ஒரு புலவர் ஒரு வள்ளல பாராட்டு இருக்காரு. அவர் பேரு வேங்கடேஸ்வர எட்டயப்ப ராஜாவை பற்றி பல பாடல் எழுதியிருக்கிறார். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க. ஃபர்ஸ்ட் மைல் வச்சுங்க. கோவில்பட்டியிலிருந்து 8 மைல் தொலைவுல இருக்கிறது எட்டயபுரம். இங்க பிறந்தது பாரதியார் பிறந்திருக்கிறாரு. இன்னொருத்தர் வாழ்ந்திருக்காரு. எத்தனை? 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. யாரு? கடிகை முத்து புலவர். அவர் யாரை பத்தி பாராட்டு இருக்காரு? வேங்கடேச எட்டப்ப ராஜாவை பத்தி போட்டிருக்கிறாரு. இப்ப பைக் எடுத்துக்கிறோம். ஓகேவா? மணியாச்சி ஸ்டார்ட் பண்றோம். மணியாச்சில இருந்து 7-8 மைல் தொலைவில். ஓகேவா? மணியாச்சில இருந்து 7-8 மைல் தொலைவில் பாத்தீங்கன்னா தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கும் இடம். ஓகே, நான் இதை சொல்றேன் பாருங்க. இந்த இடம் எதுனா, இப்ப இது இருக்கு, காவிரிக்கரை இருக்குது, அங்க ஒரு 3 ஆறு கலக்குது. கோதண்டராம ஆறு, சிற்றாறு, சேர்வலாறு.
கோதண்டராமர், அதாவது காவிரி ரிவர் போயிட்டு, சரி தாமிரபரணி போயிட்டு இருக்கு, அதுல ஒரு 3 ஆறு கலக்குது, புரியுதுங்களா? கோதண்டராமர், சிற்றாறு, சேர்வலாறு. ஓகேவா? இப்படி போயிட்டு இருந்துச்சுங்களா? இது எந்த சைடு, நார்த்தா சவுத்தா? மேல நார்த்து, கீழே சவுத்தா? இப்ப 3 ஆறு சொல்லுங்க. கோதண்டராம்பாறு, சிற்றாறு, சேர்வலாறு. இது 3ம் கலக்கும் இடம் வந்து தாமிரபரணி கலக்குதா அந்த இடத்துல. ஓகேவா? நார்த்ல ஒரு ஊரு, சவுத்ல ஊரு. இதுக்கு பேரு ஆசூர் வடகரை. இது இங்க பேரு சீவலமங்க தென்கரை. புரியுங்களா? சீவலமங்கை தென்கரை. இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் சீவலப்பேரி இருக்குது. சரி, சீவலப்பேரி. இந்த ஊருக்கு பேர் தான் முக்கூடல். இந்த பக்கம் முக்கூடல், அந்த பக்கம் ஆசூர் வடகரைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு பள்ளி இலக்கியம் உருவாச்சு. பள்ளி இலக்கியம் அப்படின்னா பள்ளமான ஒரு பகுதியில், சீட்டு நிறைந்த ஒரு பகுதியில் வாழ்ந்த, ஓகேவா, அந்த உழவர்கள், அவங்க தான் பள்ளன்னு சொல்லுவாங்க. மருத நிலம், புரியுதுங்களா? அவன் என்ன பண்றான்னா 2 கல்யாணம் பண்ணிக்கிறான். ஓகேவா? அதாவது ஆசூர் வடகில ஒரு பொண்ணு, சீவலமங்கை தென்கரையில ஒரு பொண்ணு, புரியுதுங்களா? மேல வந்து பாத்தீங்கன்னா சைவம், கீழே வைணவம். அப்ப முக்கூடல் பள்ளி இப்படிதான் உருவாச்சு. அப்ப அது யாரு, அந்த பள்ளி அவர் என்ன பண்ணா 2 இளைய பள்ளி மூத்த பள்ளின்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிறது இளைய பள்ளி, கீழே இருக்கிறது மூத்த பள்ளி. இளைய பள்ளி, மூத்த பள்ளி. புரியுங்களா? அப்ப ஒரு பழையனத்தை சேர்ந்த ஒரு உலகம் என்ன பண்றா மேல ஒருத்தி கீழே ஒருத்தி, ஓகேவா? இளைய பள்ளி மூத்த பள்ளி கல்யாணம் பண்ணிட்டு என்னது அவங்களுக்கு நடக்கிற அந்த பூசல்கள், லைஃப் ஓடுவாச்சு, இது பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த அந்த பூசலை பத்தி இதுலன்னா இந்த ஒரு நூல் மூலமாக சைவ வைணவ பூசலை வந்து வெளிப்படுத்திருப்பாங்க. சைவம்னா என்னது, சைவம் பெருசா, இது வைணவம் பெருசா, பட்ட பெருசா, நாமம் பெருசாண்டு, ஓகேவா? அப்ப எழுதிங்க கீழே. முக்கூடல் அப்படின்னு என்னது, சைவ வைணவ பூசல் என்னது, மோதலுக்கு வித்திட்ட நூல். அப்ப இந்த கதை மூலம் சொல்லியிருப்பாங்க. பூசல் சைவ வைணவ பூசலுக்கு வித்திட்ட நூல். இப்ப முக்கூர் எங்க இருக்குது, அந்த 3 ஆறு கடற்கரை இடத்துக்கு எது தென்பகுதியில் இருக்கு. வடபகுதி பேரு ஆசூர் வடகரை. மேல சைவம், கீழே வைணவம். இது எங்க இருக்குது, மணியாச்சிலிருந்து 7-8 மைல் தொலைவுல இந்த தாமிரபரணி சிற்றாறு, இந்த 3 ஆறு கலக்கம் என்னது முக்கூடல் இருக்கு, புரியுதுங்களா? முக்கூடல் இருக்கு, அதாவது இந்த பக்கம் சிற்றாறு ஜாயின் ஆகிற இடம், ஜாயின் ஆகிற இடம் முக்கூடல்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? சரி, அந்த முக்கூடல் பல்லுல இந்த வார்த்தை இருக்கு, சிம்பிள் வச்சுங்க. ஆற்று வெள்ளம் நாளை வரும், மலையாள மின்னல் சூழ. அந்த வார்த்தை மட்டும் வச்சுங்க. ஆற்று வெள்ளம் நாளை வர, மலையாள மின்னல் சூழ. இந்த வார்த்தை மட்டும் வச்சுங்க. இந்த வார்த்தை வந்துட்டாவே இது முக்கூடல் பல்லு. மீன் இழந்தனால ஆற்று வெள்ளம் நாளை வர, மலையாள மின்னல் சூழ. மலையாள மின்னல் சூழ வச்சுங்க, சார் வச்சுக்க. ஆற்று வெள்ளம் நாளை வர, மலையாள மின்னல் வச்சுக்க. மலையாள மின்னல் வார்த்தை வந்துட்டாவே இது முக்கூடல் பல்லு. இப்ப
ஃபர்ஸ்ட் மணியாச்சில இருந்து அந்த ரிவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரம் எங்கன்னா வண்டி எடுத்துட்டு திருநெல்வேலிக்கு வந்துட்டேன். நெல்லை நகருக்கு நான் வந்துட்டேன். புரியுதுங்களா? சரி, இந்த திருநெல்வேலி நகருக்கு பாத்தீங்கன்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை 300 வருடத்துக்கு முன்னாடி மதுரையில் வாழ்ந்த பலப்பட்டடி சொக்கநாத புலவர் வந்திருக்காரு. ரிப்பீட் பண்ணுங்க, யாரு? எத்தனை 300 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு மதுரையில் வாழ்ந்த பலப்பட்டடி சொக்கநாத புலவர் வாழ்ந்திருக்காரு. அங்க நெல்லையப்பரை தரிசிக்கிறாரு. நெல்லையப்பர் தரிசிச்சுட்டு, ஓகேவா? அதே மாதிரி நெல்லையப்பரோட ஒய்ஃப் யாரு? காந்திமதி. அந்த தாயிட்ட போயிட்டு பார்த்து எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி விடு, என்னை கொஞ்சம் கவனிக்க சொல்லு அப்படின்ட்டு அவருடைய சிபாரிசு கேட்கிறாரு. புரியுதுங்களா? பார்த்து என்னை கொஞ்சம் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், பார்த்து கொஞ்சம் அருள் புரிஞ்சு எனக்கு செல்வத்தை தர சொல்லு அப்படின்ட்டு கேட்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் எங்க இருந்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து அங்க எங்க இருந்தோம்? சிற்றாறு, மணியாச்சிரி சிற்றாறு இருந்து நேரம் எங்க வரும்? சரி, முக்கூடல இருந்து நேரம் இப்ப திருநெல்வேலி வந்துட்டுமா? திருநெல்வேலியில நேரம் அங்க போறோம். அங்க யாரு இருக்கா? 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு அவர்? எங்க வாழ்ந்தாரு? மதுரையில் வாழ்ந்தாரு. அவர் நேரம் எங்க? நெல்லையப்பரை தரிசிச்சுட்டு நேரம் காந்திமதி தாயிட்ட போய் சிபாரிசு கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? பார்த்து எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிவிடும் அப்படின்ட்டு சிபாரிசு கேட்கிறாரு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இப்ப அங்க முடிச்சிட்டோமா? இப்ப திருச்செந்தூர் பிளான் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்ப எந்த ரூட் போறோம்னா நெல்லை டு திருச்செந்தூர் ரூட் போறோம். அதுல ஒரு 18வது கிலோமீட்டர்ல எத்தனை 18வது மைல் சார், 18வது மைல்ல, ஓகேவா, வடகரை தென்கரை பார்த்தோம்ல, வடகரை தென்கரை. வடகரையில ஸ்ரீவைகுண்டம் இருக்கு. ஓகேவா? அங்க என்ன பிள்ளை பெருமாள், ஓகேவா, பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவர் வந்து ஸ்ரீவைகுண்ட பெருமாளை பற்றி பாடியிருக்காரு. அப்ப எங்க திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போற ரூட்ல 18வது கிலோமீட்டர்ல என்னது, அதாவது நெல்லை தாமிரபரணியோட வடகரையில இது ஸ்ரீவைகுண்டம் இருக்குது. இப்ப இதாச்சுல ட்ரெயின் மாட்டுச்சுல, ஸ்ரீவைகுண்டம் இருக்கு. அங்க யாரு? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாரு? இந்த ஸ்ரீவைகுண்ட பெருமாளை பாடியிருக்காரு. அதே ஆற்றுக்கு தென்கரையில, ஓகேவா, ஒரு இது இருக்குது. என்னது? ஒரு சிவதலம் இருக்கு. அங்க யாருன்னா ஆழ்வார் திருநகரி ஊர் இருக்கு. ஆழ்வார் திருநகரி, நம்மாழ்வார் இருக்கார்ல, அவர் பிறந்த ஊர் ஆழ்வார் திருநகரி அல்லது ஆழ்வார் திருநகர்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேரு ஆழ்வார் திருநகரி, இன்னொரு பேரு திருக்குறுகூல்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்க ஃபேமஸ் யாரு? அங்க நம்மாழ்வார். புரியுதுங்களா? அப்ப திருநெல்வேலியிலிருந்து எத்தனை திருச்செந்தூர் ரூட்ல 18வது மைல்ல தாமிரபரணி யாரோட வடகரையில பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம். அங்க யாரு? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அந்த ஸ்ரீவைகுண்ட பெருமாளை பாடியிருக்காரு. தென்கரையில இருக்கிறது ஒரு ஊருக்கு ஆழ்வார் திருநகரி. அங்க யார் வந்தா? நம்ம அதுக்கு இன்னொரு ஊர் பேரு திருக்குறுகூர். அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. ஓகேவா? இவர் பாத்தீங்கன்னா திருவாய்மொழி, ஓகேவா, தமிழ் 1000 தமிழ் பாட்டி திருவாய்மொழி பாடியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எங்க வந்தோம்? ஃபர்ஸ்ட் இங்க முக்கூடல இருந்து நெல்லை வந்தோம். நெல்லைக்கு அப்புறம் இங்க திருச்செந்தூர் ரூட் போயிட்டு இருக்கோம். இப்ப அப்படியே போயிட்டே இருக்கோம். அந்த ஸ்பாட்லயே திருச்செந்தூர் போயிட்டு இருக்கோம். இப்ப கொற்கை வருதா? கொற்கை இங்க தாமிரபரணி ரிவர்ல கரகடமா அங்க போறோம். ஓகேவா? அங்க ஏன்னா முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் இருந்திருக்காரு. முத்தொள்ளாயிரம் எத்தனை பாடல்? முத்தொள்ளாயிரம் பாடல் எண்ணிக்கை எவ்வளவு? 3 × 300 3 × 900 × 2700 முத்தொள்ளாயிரம். இங்க என்ன பாருமா, அங்க பார்க்காது, நான் நடத்துறேன். முத்தொள்ளாயிரம் 3 சேர சோழ பாண்டியர்களை பற்றிய, ஓகேவா, 900 பாடல்கள். 900 300 கிடையாது. சேர சோழ பாண்டியை பத்திய 900 பாடல்கள் தான் முத்தொள்ளாயிரம். புரியுதுங்களா? முத்தொள்ளாயிரம்னா மொத்தம் 900 பாடல்கள். புரியுதுங்களா? அந்த முத்துங்கிற வார்த்தை என்னது? 3 மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்களை பற்றிய 900 பாடல்கள் தான் முத்தொள்ளாயிரம். புரியுதுங்களா? அப்ப எத்தனை பாடல் எண்ணிக்கை எவ்வளவு? 900. இப்ப அது ஆசிரியான்னு தெரியல. ஓகேங்களா? அது ஆசிரியான்னு தெரியல. அவர் எங்க வாழ்ந்த இடம்? இது கொற்கை. அவர் வாழ்ந்த இடம் கொற்கை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கொற்கையில பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிழக்கு தேசம், அதே மாதிரி கிழக்கு சைனா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து முத்து ரொம்ப ஃபேமஸா
இதா இருக்குது. முத்து வந்து ரொம்ப ஃபேமஸா ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிருக்கான்னு சொல்றாரு. ஓகேவா, அவ்வளவுதான். அதுல இல்ல இது இல்ல. எங்க திருச்செந்தூர் ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோம்? 18 இங்க இங்க வாங்க. 18 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்ரீவைகுண்டம் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்க எங்க வந்துட்டோம்? கொற்கை வந்துட்டோம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அதே ரூட்ல போறோம். அங்க காயல்பட்டணம் வரும். காயல்பட்டணம் இங்க யார் வாழ்ந்தாங்கன்னா வள்ளல் சீதகாதி. வள்ளல் சீதகாதி பெரிய வணிகர். ஆனா நிறைய வந்து புலவருக்கு எல்லாத்துக்கும் தானதர்மம் வழங்குவார். புரியுதா? அவர் வந்து இறந்து போயிட்டாரு. யாரு? அவர் செத்து போயிட்டாரு. இதுக்காக நமச்சிவாய புலவர், யாரு? நமச்சிவாய புலவர் வந்து என்ன சொல்றாரு? ஒரு பாட்டு பட்டிருக்காரு. ரிப்பீட் பண்ணுங்க. அதே ரூட் தான். இங்க திருநெல்வேலியில இருந்து இது திருச்செந்தூர் ரூட் போயிடும். ஃபர்ஸ்ட் கொற்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது காயல்பட்டணம் வரும். காயல்பட்டணத்துல யார் வாழ்றா? சீதகாதி. வள்ளல் சீதகாதி. அவர் யாரு? ஒரு பெரு வணிகர் பிளஸ் என்னது? வள்ளல். ஓகேவா? ஃபுல்லாவே யாரு? புலவருக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தானந்தரம் வழங்குவார். அவர் செத்து போயிட்டாரா? அவரை பத்தி பாடுறது யாரு? நமச்சிவாய புலவர். வச்சுங்க பூமாது ஃபர்ஸ்ட் வச்சுங்க. பூமாது நாமாது கோமான் சீமான் வாதம் மட்டும் வச்சுங்க. புரியுங்களா? பூமாது நாமாது கோமான் சீமான் வள்ளல் சீதகாதி. பூமாது இருந்தன புவி மாது இருந்தன பூதலத்தின் ஆமாது இருந்தன நாமும் இருந்தன நாவலர் கோமான் அழகரமான் கொடைகரத்து சீமான் இருந்த போலும் புலமையும் செத்துவதுவே. அதோட எனக்கு புலமையும் செத்து போச்சு. யார் வேணா இருந்துக்கோங்க. அப்ப பூமாது நாமாது கோமால் சீமான் இந்த வார்த்தை வந்துட்டாவே யாரு? நமச்சிவாய புலவர். யாரை பத்தி பாட்டுக்காரு? சீதகாதி பத்தி பாட்டுக்காரு. இப்ப நேரம் என்ன பண்ணிட்டோம்னா திருச்செந்தூர் டச் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். இப்ப திருச்செந்தூர். ஓகேவா? திருச்செந்தூர் யாருக்கு அப்படின்னா திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர். புரியுதுங்களா? திருச்செந்தூர் பாடிய அருணகிரிநாதர் அங்க இருக்காரு. புரியுதுங்களா? அவ்வளவுதான். இப்ப வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்த்தோம்? கவிமணி தேசிய விநாயகமா? பாக்காதீங்க. சொல்லுங்க. கவிமணி தேசிய விநாயகம் என்ன பண்ணிருக்காரு? திருநெல்வேலியில தான் ஃபுல்லாவே தமிழ் ஃபுல்லா படிச்சார். எட்டயபுரம் எங்க இருக்கு? கோயில்பட்டியில இருந்து கிழக்கே 8 மைல் தொலைவில் இருக்கா எட்டயபுரம். ஓகேவா? அங்க யாரு வாழ்ந்தாங்க? எத்தனை வருஷம் முன்னாடி? 200 வருஷத்துக்கு முன்னாடி கடிகை முத்து புலவரா? ஓகேவா? அவர் வாழ்ந்திருக்காரா? அவர் யாரை பத்தி பாடியிருக்காரு? வெங்கடேஸ்வர எட்டப்ப ராசாவை பத்தி பாடியிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் நேரம் எங்க போலாம்? மணியாச்சில இருந்து 7-8 மைல் தொலைவில் இருக்கிறது என்னது? முக்கூடல். முக்கூடல் அப்படிங்கிறது எங்க? 3 ஆறுகள். தாமிரபரணி ஆறு, சிற்றாறு, சிறுவலாறு இதெல்லாம் கலக்கிற இடம் சொல்லுவாங்க. இது வடக்க ஒரு ஊரு, தெற்கு ஒரு ஊருக்கா? வடக்க ஆசூர் வடகரை, தெற்கே சீவலமங்கை தென்கரை. அந்த சீவலமங்கை தென்கரைக்கு இன்னும் சீவலப்பெரி அல்லது முக்கூடல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்க உருவான நூல் தான் இது முக்கூடல் பல்லு. ஓகே, அதுல பாட்டுல இன்னும் இருக்குமா? என்ன? மலையாள மின்னம் மின்னல் ஆற்று வெள்ளம் நாளை வர மலையாள மின்னல் மீள அந்த வார்த்தை வந்துட்டாவே இது முக்கூடல் பல்லு. ஓகேவா? அதுக்கப்புறம் எங்க போறோம்? வேற திருநெல்வேலி வரும்ல, நெல்லைவரமா? நெல்லையில யாரு இருக்கா? யாரு யாரு 300 வருஷத்துக்கு முன்னாடி பலப்பட்டை சொக்கநாத புலவர், மதுரையில் வாழ்ந்த பலப்பட்டை சொக்கநாத புலவர் வராரா? அவர் என்ன சொல்றாரு? நேரா போய் நெல்லையை போய் தரிசிக்கிறாரு. காந்திமதி தாயிட்ட போயிட்டு ஒரு சிபாரிசு போடுறாரு. பார்த்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் போட சொல்லு, ரொம்ப கஷ்டமாகுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க நேரம் எங்க போறோம்? திருச்செந்தூர் ரோட்டா? அங்கிருந்து எத்தனாவது மைல்? 18ஆ 16ஆ? 18வது மைல்ல என்ன ஊர் இருக்கு? ஸ்ரீவைகுண்டம். அதாவது இது தாமிரபரணியோட வடக்க ஸ்ரீவைகுண்டம். அங்க யாருக்கா? திருமங்கையாழ்வார் வந்து இதை பாடி இருப்பாரு. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வந்து ஸ்ரீவைகுண்ட பெருமாளை பாடியிருப்பாரு. தெற்கு ஒரு ஊர் இருக்கா? ஆழ்வார் திருநகர். திருக்குறுக்குன்னு நம்ம ஆழ்வார் பிறந்த ஊர். அங்க ஒரு சிவதலம் இருக்கு. அங்க நேரம் எங்க வரும்? ஆந்தி ஸ்பாட்ல திருச்செந்தூர். அந்த ஆந்தி ஸ்பாட்ல எங்க வரும்? காயல்பட்டணுமா? கொற்கை வரும். கொற்கையில யாருக்கா? கொற்கை யாருக்கா? முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் இருக்காரா? அவர் வந்து அங்க இருக்கிற வளத்தை பாடுறாரு. முக்கியமா முத்துக்குளத்தில் பத்தி சொல்லியிருக்காரு. முத்தொள்ளாயிரம் ஆசிரியர்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நேரங்க காயல்பட்டினம் வருமா? காயல்பட்டினத்துல யாருக்கா? வள்ளல் சீதகாதி. ஓகேவா? என்னாச்சு? அப்படி வாங்க வண்டி எடுத்துட்டு. வள்ளல் சீதகாதியா? வள்ளல் சீதகாதின்னு சொல்றாரு. அங்க யார் இறந்துக்கிறாங்க? அவர் வந்து ஒரு பெரிய வணிகர். வள்ளல் அவரு செத்து போயிறாரா? அவரை பத்தி நமச்சிவாய புலவர் என்ன சொல்றாரு?
ஆமாது போமாது கோமான் சீமான் அப்படின்ட்டு பாடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் நேரம் எங்க போறோம்? திருச்செந்தூரம். அங்க யாருக்கா? திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர். அங்க என்னது அவர் என்ன பண்றாருன்னா அந்த இயற்கை வளத்தை ஃபுல்லாவே பாடுறாரு. புரியுதுங்களா? இப்ப முட்டிட்டோம், இங்க திருச்செந்தூர் கடலை முட்டிட்டோம், மீண்டும் ரிட்டர்ன் இருக்கிறோம். ஓகேவா? எங்கன்னா கழுகுமலை போறோம். கழுமலை முருகன் கோயில். ஓகேவா? கழுமலை முருகன் கோயில். அங்க அந்த காவடி சிந்து பாடியிருப்பார். காவடி சிந்து பாடிவார்னா அண்ணாமலையார். இது கேட்ட கொஸ்டின். காவடி சிந்து பாடியது யாரு? அண்ணாமலையார். அப்ப திருச்செந்தூர்ல இருந்து கழுகுமலை போயிட்டோம். கழுகுமலை யார் இருக்காங்கன்னா என்னது முருகன் கோயில் இருக்கு. அங்க யாரு காவடி சிந்து பாடினது யாருன்னா அண்ணாமலையார். அடுத்து கழுகுமலையில இருந்து சங்கரன் கோயில் அப்படிங்கிறது ஒரு 18வது மைல் இருக்குது. 12வது மைல்ல இது சங்கரன் கோயில் இருக்கு. அங்க ஒரு பெரிய சிவஸ்தலம் இருக்கு. ஓகேவா? அங்க யாருன்னா அவங்க ஒய்ஃப் யாருன்னா கோமதி தாய். கோமதி தாய். புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? எங்க இருக்கோம்? கழுகுமலையில இருந்து சங்கரன் கோயில் எங்க இருக்கு? 18வது மைல்ல சங்கரன் கோயில் இருக்கு. அங்க பெரிய சிவஸ்தலம் இருக்கு. அங்க யாரு சிவனோட ஒய்ஃப் யாரு? அங்க காந்திமதி தாய், இங்க கோமதி தாய். ஓகேவா? இவர் யாருன்னா அழகிய சொக்கநாத புலவர் பாடியிருக்காரு. அழகிய சொக்கநாத புலவர் என்ன ஃபேமஸ்? அழகிய சொக்கநாத புலவர் வாடா என அழைத்து வாழ்வித்தல் அம்ம கூடாது, வாடா என அழைத்து கூடாது என்று தடுப்பால் கோமதி தாய். இந்த வார்த்தை வந்துதான் யாரு? அழகிய சொக்கநாத புலவர். ஓகேவா? தச்சநல்லூர்ல பிறந்திருப்பாரு. திருநெல்வேலி தச்சநல்லூர்ல பிறந்திருப்பாரு. இவரோட பாடல் 6th பழைய புக் படிச்சிருக்கீங்களா மேடம்? அழகிய சொக்கநாத புலவர் இதை பத்தி பாடியிருப்பாரு. மரமும் பழைய கொடையும் இருக்கா? அப்ப 2 பொருள் பட 2 பொருள் சிலேடை பாடுவதில் இவர் சிலேடை பாடுவதில் வல்லவர். யாரு? அழகிய சொக்கநாத புலவர். காலமை புலவரும் பாடுவாரு, இவரும் சிலேடை பாடுவதில் வல்லவர். பழைய புக் படுங்க. மரமும் பழைய கொடையும். ஓகேவா? மரமும் பழைய கொடையும் பழைய புக்ல இருக்கு. ஆமா, மரம் பழைய கொடையும் பழைய 6th புக்கு. பெருமழைக்கு தாங்காது, வெயிலும் தாங்காது. மரம் பாருங்க, மரம் இருக்கு. மரம் வெயில் இருந்துச்சுன்னா கேப் விழுவும்ல, அதே மாதிரி பிஞ்சு போன கூட வெயில் விழுவுமா? அதான் சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாரு? சங்கரன் கோயில்ல இவர் வாழ்ந்திருக்காரு. இவர் என்ன சொல்றாரு? எங்க பெரிய சிவஸ்தலமுக்கு பாடினது யார் இருக்கா? சிவனோட ஒய்ஃப் கோமதி தாய. அவங்க அம்மா நம்ம இருக்குது. வாடா என அழைத்து கூடாது என்று தடுப்பால் கோமதி தாய். சொல்றது யாரு? அழகிய சொக்கநாத புலவர். இப்ப சங்கரன் கோயில் அங்க எங்க இருந்து கழுகுமலையிலிருந்து 12வது மைல்ல சங்கரன் கோயில் போயிட்டோம். அங்க சாமி கும்பிட்டோம். இப்ப சங்கரன் கோயிலிருந்து வடக்க 8வது மைல். 8வது மைல்ல திருக்கருவை நல்லூர். கருவை நல்லூர்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரு கரிவலம் வந்த நல்லூர். அதி வீர ராம பாண்டியர். இதோட படைப்பு சொல்லுங்க மேடம், எனக்கு தெரியுமா? புது புக் படிச்சிருக்கீங்களா? அன்னைக்கு லாஸ்டா சொன்னேன், திருக்கருவை 18 என்னது குட்டி திருக்கருவை 18 குட்டி திருவாசம் சொன்னா. இன்னொன்னு நருந்தொகை நூல் இருக்கும். தான் நருந்தொகை. அதுக்கு இன்னும் 2 பேர் இருக்கும். பின்னாடி பார்க்கல விடுங்க. திருக்கருவை 18 திருக்கருவை வெண்பா அந்தாதி, திருக்கருவை 18 திருக்கருவை போடுங்க, கலித்துறை அந்தாதி. இதெல்லாம் 3 முக்கிய நூல். யாரது? அதிவீரராம பாண்டியர். அப்ப சங்கர் கோயில் வடக்கு 8 மைல் தொலைவுல முக்கிய சிவஸ்தலம் இருக்குது. அங்க வருது திருக்கருவை கருவை நல்லூர். அதுக்கு இன்னொரு பேர் கரிவலம் வந்த நல்லூர்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இங்க யார்? அதிவீரம் பாடியிருக்காரு. என்னது? 3 திருக்கருவை வெண்பா அந்தாதி, திருக்கருவை 18 கலித்துறை அந்தாதி. ரிப்பீட் பண்ணுங்க. வெண்பா அந்தாதி, திருக்கருவை 18 கலித்துறை அந்தாதி. அந்தாதின்னு என்ன? அந்தாதி அப்படின்னா
அந்தாதினா ஒரு அப்போ ஒரு லைனோட, ஒரு வார்த்தை, ஒரு சொல்லோட, லைன்ஸ், ஒரு அடியோட கடைசி எழுத்தோ கடைசி சீரோ, கடைசி எழுத்தோ கடைசி சீரோ, புரியுதா? அடுத்த லைனுக்கு முதன்மையா அமைஞ்சுன்னா அதுதான் அந்தாதின்னு சொல்லுவாங்க. ஆதி, அந்தம்னா கடைசி, ஆதினா முதல், அந்தாதி. ஓகேவா? இப்ப குற்றாலம், நேர குற்றாலம் போறோம். ஓகேவா? குற்றாலம், குற்றாலம்னாவே யாரு? திருக்குற்றாலம் பார்த்துட்டோம். ஆனா 300 வருஷத்துக்கு, எத்தனை 1300 வருஷத்துக்கு முன்னாடியே திருஞான சம்பந்தர் வந்து ஓகே நுண்துளி தூங்கும் குற்றாலம். ஓகேவா? நுண்துளி, அந்த துளின்னா என்னது? நுண்துளியால் தூங்கும்னா புகழ்பெற்று விளங்கும் குற்றாலம். தூங்கும்னா அந்த விளங்கும், புகழ்பெற்று விளங்கும் குற்றாலம் சொன்னது யாரு? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் அந்த அருவியை பத்தி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மாணிக்க வாசகர் படியிருக்காருங்க. உற்றாரை நான் வேண்டேன், கற்றாரை நான் வேண்டேன். ஓகேவா? இந்த வேண்டேன் வேண்டேன் வார்த்தை வந்துட்டாவே யாரு? மாணிக்க வாசகர். வேண்டேன் வேண்டேன் குறைக்கடலே வேண்டுவன, இந்த வார்த்தை வந்துட்டாவே யாரு? மாணிக்க வாசகர். எதை பத்தி பாடியிருக்காரு? அங்க இருக்க குற்றாலநாதரை பாடியிருக்காரு. குற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறைக்கடலே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. உற்றாரை கற்றாரை, குற்றால வச்சுங்க, உற்றாரை கற்றாரை, குற்றால கற்றா வேண்டேன் வேண்டேன் குறைகடலை வேண்டுவன, இந்த வார்த்தை வந்துட்டாவே யாரு? மாணிக்க வாசகர். நெக்ஸ்ட் திருக்குற்றால குறவஞ்சி. ஓகேவா? அப்ப திரிகுட ராசப்ப கவிராரு வாழ்ந்த ஊர் பேருங்க மேலகரம். ஓகேவா? குற்றாலத்துக்கு கிழக்கே 2 மைல் தொலைவில் இருக்குது. குற்றாலத்துக்கு கிழக்கே 2 மைல் தொலைவில் இருக்கிறது மேலகரம். இவர் வந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. திரிகுட ராசப்ப கவிராயர். புரியுங்களா? ஊர் பேர் என்னது? மேலகரம். இந்த அம்மையம்மைங்க வார்த்தை இருக்கா? அம்மையம்ங்கிற வார்த்தை வந்துட்டாவே யாரு? திரிகுட ராசப்ப கவிராயரி. அம்மையம்ங்கிற வார்த்தை வந்துட்டாவே திரிகுட ராசப்ப கவிராயர். அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்ப எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாமா? ஓரளவுக்கு மைண்ட் கனெக்ட் பண்ணாதான் புரியும், இல்லைன்னா உங்களுக்கு தனியா படிச்சா புரியாது. பரவாயில்ல, எடுங்க, க்ளோஸ் பண்ணுமா. ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரியாதா? சரி பரவாயில்ல, காதுல கேளுங்க. ஃபர்ஸ்ட் கவிமணி திருநெல்வேலியில பிறந்தது கனிபுரி. ஆனா ஃபுல்லா தமிழ் கத்துறது ஃபுல்லாவே எட்டயபுரம் இருக்கு, கிழக்கே 8 மைல் தொலைவில். அங்க யாரு வாழ்ந்தாங்க? இடைமுத்து புலவர். எத்தனை வருஷம் முன்னாடி? 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவர் யாரை பத்தி பாடியிருக்காரு? வெங்கடேச ராஜாவை பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் நேரம் அப்புறம் முக்கூடல் போறோமா? முக்கூடல் மணியச்சில இருந்து 7-8 மைல் தொலைவில் முக்கூடல் இருக்கு. முக்கூடல் அப்படிங்கிறது சிற்றாறு, கோதரநாம்பர் 3 கலங்கரை இடம் தான் என்னது முக்கூடல்னு சொல்றோம். ஆசூர் வடகரை, சீவலமங்கை தென்கரை, இதுக்கு சீவலப்பேரின்னு சொல்றாங்க. இன்னொரு பேரு முக்கூடல்னு சொல்றாங்க. அங்க உண்டானது என்னது? முக்கூடல் பல்லு. ஓகேவா? அது அந்த நூல் இன்னும் ரொம்ப ஃபேமஸ். என்ன? அந்த வைண சைவத்துக்கு குசலுக்கு வித்திட்ட நூல். ஓகேவா? அதுக்கப்புறம் நேரம் எங்க வரும்? நெல்லைக்கு வருமா? நெல்லையா? கரெக்டான திருவள்ளி தானே வரும். திருவள்ளிக்கு வருமா? அங்க திருவள்ளிக்கு வருமா? திருவள்ளி யாருக்கா? 300 வருஷத்துக்கு முன்னாடி பலப்படை சொக்கநாத புலவர் வராரு. அவர் எங்க வாழ்ந்தாரு? வாழ்ந்தது மதுரை. ஆனா வந்து யார பாடியிருக்காரு? நிலைப்ப ஒரு தரிசனம் போட்டுட்டு நேரா காந்தி தாயிட்ட போயிட்டு ஒரு சிபாரிசு செய்யு கேட்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் நேரம் எங்க போறோம்? திருச்செந்தூர் போறோமா? திருச்செந்தூர் போறோமா? அது பாருங்க, திருச்செந்தூர் போறோமா? அங்க இருந்து எத்தனை? 18வது மைலா? 18வது மைல்ல என்னது? திருச்செந்தூர் ரூட் போயிட்டு இருக்கோம். 18வது மைல்ல ஸ்ரீவைகுண்டம் இருக்கு. தாமிரபரணியோட வடகரையில ஒரு ஊரு, தென்கரையில ஒரு. வடகரை என்னது? ஸ்ரீவைகுண்டம். அங்கேயா இருக்காங்க பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இதை பாரு யாரு? ஸ்ரீவைகுண்டநாதன பெருமாளை பாடியிருப்பார். இங்க சீவலபெரி. இந்த பக்கம் இருக்கிறது
ஆழ்வார் திருநகர், ஆழ்வார் திருநகரி. இன்னொரு பேரு திருக்குறுகுரா நம்மாழ்வார். அவரு வந்து பாடினது பெரிய திருமொழியில எத்தனை 1000 பாடல் பாடியிருப்பாரா? பெரிய பெரிய திருமொழியா இருக்கா? திருவாய்மொழியில 1000 பாடல். அதுக்கப்புறம் அடுத்து அது அங்க எங்க வரும்? கொற்கை திரும்புவாங்க. எல்லாம் திருச்செந்தூர் தான் வந்துட்டு இருக்கோம். கொற்கை வருமா? அங்க யார் இருக்கா? முக்குழுப்பல் ஆசிரியர் இருந்திருக்காரா? கொற்கைங்கிறது என்னது? தாமிரபரணி ஆறு கடல்ல கலக்க. ஓகேவா? அதான் கொக்கைன்னு சொல்லுவாங்க. அங்க முத்துக்குளி பத்தி யார் சொல்றாங்கன்னா யாரு? முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் சொல்றாரு. அதுக்கப்புறம் நேரம் எங்க வரும்? காயல்பட்டினம் வருமா? காயல்பட்டினம் யாரு இருக்காங்க? வள்ளல் சீதகாதி. அவரை பத்தி யார் பண்ணிருக்காங்க? அமைச்சராய புலவர். செத்து போயிட்டாரா? செத்துக்கு அப்புறம் என்ன? கோமாது, பூமாது, கோமான், சீமான் பாடுறாரா? அதுக்கப்புறம் நேரம் எங்க வரும்? திருச்செந்தூரமா? அங்க யாரு இருக்கா? திருச்செந்தூர்ல திருக்குறள் பாடிய அருணகிரிநாதர். ஓகேவா? அதுக்கப்புறம் நேரம் அங்கிருந்து கழுகுமலை போறோமா? கழுகுமலையில யார் இருக்காங்க? முருகன் இருக்காரா? முருகன் யார் பாடியிருக்காங்க? அண்ணாமலையார். என்னது? காவல் சிந்து பாடிய அண்ணாமலையார். அங்க நேரம் எங்க போறோம்? சங்கரன் கோயில். எத்தனாவது மைல்? 12வது 18 மைல்ல சங்கரன் கோயில் இருக்கா? அங்க யார் இருக்காங்க? யாரு இருக்காங்க? அழகிய சுகநாத புலவர் இருக்காரா? அழகிய சுகநாத புலவர் இருக்காரா? அங்க யாரு? கோமதி தாய். அங்க பெரிய சிவஸ்தலம் இருக்கு. அங்க கோமதி தாய இது பண்றாரா? வாடா என அழைக்கும் கோமதி தாய். அந்த வார்த்தை வந்துட்டாவே யாரு? அழகிய சுகநாத புலவர். அவர் பிறந்த ஊரு தச்சநல்லூர். அதுக்கப்புறம் நேரா அங்க இருந்து திருக்கருவிநல்லூர் எத்தனாவது மைல்? சங்கரன் கோயில் இருந்து 8 மைல் தொலைவுல கருவிநல்லூர் இருக்கா? அதுக்கு இன்னொரு பேரு கரிவல நல்லூர் இருக்கா? அதிவீரராம பாண்டியர். ஓகேவா? அவர் என்ன பண்ணிருக்காரு? திருக்கருவை 18 வேற கலித்துறை அந்தாதி, வெண்பா அந்தாதி. ஓகேவா? சரி, இது சொல்லுங்க. திருக்கருவை 18 என்ன சொல்றோம்? குட்டி திருவாசகம். அப்ப நேரம் எங்க? அதுக்கப்புறம் நேரம் எங்க போறோம்? குற்றாலம் வருமா? குற்றாலத்துல ஃபர்ஸ்ட் யாரு? 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போயிருக்காரா? திருஞான சம்பந்தர். என்ன சொல்லிருக்காரு? நுண்துளி தூங்கும் குற்றாலம். அதுக்கப்புறம் இவரு வேண்டேன் 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 வேண்டுவன குறைகளை வேண்டுவன வார்த்தை வந்துட்டாவே மாணிக்க வாசகர். அதுக்கப்புறம் 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி குற்றாலத்தில் ஒருத்தர் வந்தாரா? மேலகரத்துல எத்தனை? 2 மைல் தொலைவில குற்றாலத்துல 2 மைல் மேலகரம். ஓகேவா? மேலகரத்துல வந்தது திரு அசப்ப கவிராயர். அவர் என்னது? அந்த அம்மைங்க வார்த்தை வந்துட்டாவே திரிகூட ரசப்ப கவிராயர். சரி, நமக்கு பாத்தீங்கன்னா டிகே சிதம்பரனார். ஓகேவா? இவர் தான் வந்து இந்த இதை பத்தி சொல்லியிருக்காரு. ஓகேவா? இவர் வழக்கறிஞர் தொழிலும் தமிழ் எழுத்தாளர் இருக்காரு. ஓகேவா? இவருக்கு சிறப்பு பேர் என்னது? ரசிகமணி. அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கரெக்டா ஒரு 3:30 4 மணிக்கு பாத்தீங்கன்னா வட்டத்தொட்டி அப்படிங்கிற ஒரு இலக்கிய மாநாடு நடத்துவார். இலக்கிய கூட நடத்தி அங்க வந்து எல்லாத்தையும் பெரிய பெரிய புலவெல்லாம் வர வச்சு இலக்கிய இது பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ணலான்னு இது பண்ணுவார். அப்ப வட்டத்தொட்டிங்கிறது யார் நடத்த? இலக்கிய வாய்ப்பு இருக்கு. டிகே சிதம்பரநாதர். ஓகேவா? ரசிகமணி. இங்க இது வந்து இலக்கிய மாநாடு. சும்மா சிக்கமா சரி, இவருக்கு என்னென்ன சிறப்பு பேர் இருக்கு பாருங்க. கடித இலக்கியங்களின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். இது ரொம்ப முக்கியம், பார்த்துட்டு இருக்கேன். குற்றால முனிவர் சொல்லுங்க. கடித இலக்கியங்களின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். ரிப்பீட் பண்ணுங்க. கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். நமக்கு வந்து இதய ஒளி அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்தா நமக்கு படமா வந்திருக்கு. அதே மாதிரி இவரோட இன்னொரு நூல் பாத்தீங்கன்னா கம்பர் யார். அது எழுதிங்க. ஒரு படைப்பு யாருன்னா கம்பர் யார். இன்னொரு படைப்பு வருது. அதே மாதிரி மெட்ராஸ் மாநில மாகாணம் இருந்துச்சுல, அதோட சட்ட மேலவை உறுப்பினர். மெட்ராஸ் மாகாணம் இருக்கிறப்ப புரிஞ்சுக்கோங்க. இப்ப தமிழ்நாடு கிடையாது. மெட்ராஸ் மாகாண சட்ட மேலவை உறுப்பினர் அப்ப இருந்துச்சுல, அந்த சட்ட மேலவையில உறுப்பினர். மெட்ராஸ் மாகாண சட்ட மேலவை உறுப்பினர்.
சட்ட மேலவை உறுப்பினர். மெட்ராஸ் மாகாண சட்ட மேலவை உறுப்பினர். அது 1900 எழுதிங்க, அது வேணாம் அப்புறம் எழுதிங்க. 1982 to 1954. 1882 to 1954. 1882. அப்படி அறநிலைத்துறை இருக்குல்ல, அதோட ஆணையராகவும் வந்திருக்கிறார். இந்து அறநிலைத்துறையோட ஆணையராகவும் வந்திருக்கிறார். எழுதிக்கங்க. முதல் அப்பதான் உருவாக்குவாங்க. முதல் ஆணையரான இவர் தான். இந்து அறநிலைத்துறை ஆணையர் யார் அப்படின்னா இவர் தான். முதல்ல இந்து அறநிலைத்துறை ஆணையம் போடுங்க. இந்து அறநிலைத்துறை ஆணையர். சரி, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, புக்ல இருக்கு, எழுதிச்சுங்க. பரவாயில்ல. இது 11th 12th புக் பேக் இருக்கு, இங்க எழுதி வச்சுங்க. அப்படி சொல்ற பெரிய ஸ்டேட்மெண்ட் அப்படி எழுதுங்க. அங்கேயே புக் கீழே எழுதுங்க. தமிழில் எல்லாம் உண்டு. எழுதுங்க. தமிழில் எல்லாம் உண்டு. தமிழில் எல்லாம் உண்டு. தமிழ் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை. தமிழில் எல்லாம் உண்டு. தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை. எழுதியாமா நீயே? ஆமா, ஏன் அதை அவங்க பார்த்துக்கிறீங்க? கை வலிக்குதா? தமிழில் எல்லாம் உண்டு. தமிழ் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை இணையும் இல்லை. தமிழ் மூலம் அறிவியல் மட்டுமின்றி அனைத்து இயல்களையும் கற்க இயலும். தமிழ் மூலம் அறிவியல் மட்டுமின்றி அனைத்து இயல்களையும் கற்க இயலும். இயல்கள்னா சயின்ஸ், இது வேற, சோசியல், எல்லாத்தையுமே நம்மளால தமிழ்ல படிக்க முடியும். கற்க இயலும். எழுதிங்களா? அவ்வளவுதான். அணி இலக்கணம். ஓமை என்ன சொன்ன? ஓமை என்னது? ஓமானம். ஓமை மிஷம் பண்ணிக்கங்க. உவமானம் அப்படின்னா சிறப்பான பொருள். உவமானம் அப்படின்னா சிறப்பான பொருள். உவமேயம் அப்படின்னா இயல்பான பொருள். உவம உருபு. போல, உரைய, அன்ன, மான, கடுப்ப, ஒப்ப, உரல, அன்ன இன்ன ரெண்டு பேரும். அன்ன இன்ன அற்று, போல, புறைய, அன்ன இன்ன, மான, கடுப்ப, ஒப்ப, உரல, அற்று. இது வந்து அற்று. அப்போ ஓமை என்ன ஒண்ணு இல்ல, சிறப்பான பொருள் இயல்பான பொருள் ரெண்டும் வந்து அவற்றுக்கிடையே இந்த உறுப்புகள் வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுதான் வந்து அதுதான் ஓமை அணி. புரியுதுங்களா? இங்க பாருங்க, சிம்பிள் பாருங்க. மீன் பாருங்க, நான் கண் இருக்கு, கவனிங்க. கண் இருக்கா? கண் வந்து நான் எது மாதிரி சொல்றேன்? மீன் மாதிரி சொல்றேன்னா அப்ப இயல்பான பொருள் எது? கண். ஓமானமா ஓமேயமா? இது வந்து உவமேயம். சிறப்பான பொருள் என்ன? மீன். உவமானம். இதுக்கு இன்னொரு பேர் ஓமைன்னு சொல்லுவாங்க. ஓம உறுப்பு இருக்கா? போன்ற, போலன்னு இருக்கா? அப்ப இயல்பான பொருள் இருக்கு, சிறப்பான பொருள் இருக்கு. அவற்றுக்கிடையே ஓம் உறுப்பு வெளிப்படையா வந்துச்சா? அப்ப இயல்பான பொருள் ஓமானமும் ஓமையும் வெளிப்படையாக வந்து அவற்றுக்கிடையே ஓம் உறுப்புகள் வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஓமை அணி. அதிகமா என்னன்னா இந்த போல வரும்,
அதே மாதிரி அண்ணன், அதே மாதிரி ஒப்பா, அதே மாதிரி ஒற்று, இதுதான் அதிகமா வரும். நம்ம ஸ்கூல் புக்ல இவ்வளவுதான் வந்திருக்கு. இந்த இது மட்டும் பார்த்துச்சுங்க. போல, அண்ணன், ஒப்ப, அற்று. அதிகமா போல அற்று தான் ரொம்ப அதிகமா இருக்கு. எழுதிட்டீங்களா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அகழ்வாரை மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் மீனிங் தெரியணும். தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரை, தன்னை திட்டுபவரை பொறுத்துக் கொள்ளுதல் வேண்டும். ஓகேவா? அப்ப இதுல ஓமானம் என்ன, ஓமேயம் என்ன, என்ன கருத்து நான் சொல்ல வரேன்? இகழ்வாரை பொறுத்துக் கொள்ளுதல். என்னது? தன்னை திட்டுறவரை பொறுத்துக் கொள்ளுதல். எது மாதிரி? நிலம் வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம். ஓகேவா? அப்ப இது உவமேயம், இது ஓமானம். ஓமொருப்பு இருக்கா? இப்படி வந்திருக்கா? அப்படின்னு சொல்லலாம். என்னது? ஓமையணி. இந்த அகழ்வார் இகழ்வார் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். மென்ஷன் பண்ணீங்க. அகழ்வாரை இகழ்வாரை ரெண்டுமே என்னது? வினையால் அணையும் பெயர். அடுத்து பாருங்க. அடுத்து எடுத்துக்காட்டு ஓமையணி. அடுத்து பாருங்க. அதாவது இந்த ஓம உறுப்பு மட்டும் வெளிப்படையா வராதுச்சுங்க. ஓம உறுப்பு மட்டும் வெளிப்படையாக வராது. புரியுதுங்களா? பாருங்க. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊரும் அறி. புரியுதுங்களா? இதுல என்ன சொல்ல வராங்க? நான் எந்த அளவுக்கு நூல்கள் படிக்கிறேன்னா எனக்கு அந்த அளவுக்கு தான் அறிவு வளரும். எது மாதிரின்னு சொல்றாங்க? மணல், அதாவது நீர் பக்கத்துல ஒரு மணல் பாங்கான இடத்துல எந்த அளவுக்கு தோன்றணுமோ அந்த அளவுக்கு தான் நீர் வந்து ஊரும் சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி, மணல் கிணறு. தொட்டனைத்து ஊரும், தோண்ட தோண்டதான் தண்ணி ஊரும். அது மாதிரி மாந்தர்க்கு கட்டணைத்தும், கற்க தான் அறிவு வளரும். இந்த இடத்துல பாருங்க, போல புறை ஏதோ இருக்கான்னு பாருங்க. இல்ல. அப்ப என்னது? இது எடுத்துக்காட்டு ஓமையணி. அப்போ ஓமானம் ஓமேயம் ரெண்டு வெளிப்படையா வந்து ஓமொருப்புகள் வெளிப்படையா தோன்றல அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஓமையணி. புரியுதாமா? அப்ப இதுல ஓமானம் என்ன? மணற்கேணி. அது ஓமேயம் அப்படிங்கிறது நூல் கற்றல். ஓமேனா நூல் கற்றல். மணற்கேணிமா, மணற்கேணி தானே, அதானே கம்பேர் பண்றோம் நம்ம. ஓமேயம் வந்து இது நூல் கற்றல். நான் வந்து படிக்கணும், நான் வந்து நிறைய நூல் படிக்கிறேன். படிச்சா எனக்கு என்ன தோணும்? அறிவு வளரும். எது மாதிரி? நீ கம்பேர் பண்ணி சொல்றீல்ல, அதுதான். இப்ப தேன் போன்ற மொழின்னு சொல்றியா? இப்ப எதோட கம்பேர் பண்ற? மொழிய வந்து தேனோட கம்பேர் பண்றியா? அப்ப நான் வந்து இயல்பா வச்சிருக்க பொருள், நான் கம்பேர் பண்ற பொருள் அது சிறப்பான பொருள். எதை நான் சொல்ல வந்தேன்? நான் சொல்ல வந்த பொருள் என்ன? மொழியா? அது மாதிரி இங்க என்ன சொல்ல வந்தேன்? நிறைய படிங்க. நீங்க நிறைய படிதான் அறிவுள்ள சீக்கிரம் பாஸ் பண்ண முடியும். எது மாதிரி? நீ எந்த அளவுக்கு மணல் பக்கத்துல தோன்றீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊறும். அது மாதிரி சொல்றேன். ஓகேவா? இல் பொருள் ஓமையணி. அதாவது இந்த ஓமை சொன்ன உலகில் இல்லாத ஒரு பொருளை கம்பேர் பண்றது. அம்மா நீ ஒழுங்கா படிக்கணும்னா ஓகேவா, கொம்புள்ள குதிரை வந்து உனக்கு குத்திருன்னு சொல்றேன். அப்ப என்னது மீனிங்? என்ன? குதிரை வந்து என்னது? குதிரைன்னு சொன்னா ஓகே, முட்டின்னு சொன்னா ஓகே. கொம்புள்ள குதிரை அப்படின்னா இப்ப உலகில் இல்லாத ஒரு பொருளா? அப்ப சேம் இதேதான், ஊமையிலேயே தான். இந்த இடத்துல ஊமைக்கு பதிலா என்ன சொல்லுவேன்? இந்த ஊமை என்ன சொல்ல, ஓமானம் வந்து இல்லாத ஒரு பொருளை கம்பேர் பண்ணுவேன். இப்ப இல்லாத ஒரு பொருளை ஊமையா கூறுவதுதான் என்னது? இல் பொருள் ஊமையணி. உலகில் இல்லாத பொருளை ஊமையாக கூறுவது. ஆமாமா, அவங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்றாருங்க. ஒரு குறள் இருக்கு, மரம் தலை பட்டு அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மரம் தெளிந்தற்று. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. ஓகேவா? இது அப்புறம் பார்க்கலாம். நான் காலை கொம்பு முளைத்த குதிரை இதெல்லாம் சொல்லுமா? என்னது? உலகில் இல்லாத சொல்லுமா? நான் மீனிங் கூட சொல்ல பாருங்க.
அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மரம். சரி, அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வற்றல் மரம் தளிர்ந்தற்று. அன்பகத்து இல்லா இல்லைங்க, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பிரிச்சுக்கோங்க. அன்பகத்தில்லா அப்படி போடுங்க, உயிர் தனியா வாழ்க்கை தனியா போடுங்க, ஏன்னா சேர்த்துல பிரித்திகள் இருக்கு. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பாட்கண் வற்றல் மரம் தளிர்ந்தற்று. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பாட்கண் வற்றல் மரம் தளிர்ந்தற்று. தளிர்ந்தற்று பாருங்க. இப்ப நானும் ஒய்ஃப் வாழ்றோம், ஓகேவா? நான் பாட்டு நேரம் வீட்டுக்கு போறேன், வேலைக்கு போனேன், வீட்டுல உட்காந்து மீண்டும் காலையில் வேலைக்கு எழுந்திரிச்சு வந்துடுறேன். அவங்க வேலைக்கு போறாங்க, வீட்டுக்கு எழுந்திரிச்சு போறாங்க. ஒரு வார்த்தை பேசுறதுல, சிரிச்சு பேசுறது இல்ல. எப்படி இருக்கும்? வாழ்க்கை இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் இல்வாழ்க்கை வாழ்றோம். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? அன்பில்லாத வாழ்க்கையா? இந்த வாழ்க்கை எப்படின்னா, ஒரு பட்டு போன மரம் மீண்டும் தளிச்சது மாதிரி. பட்டு போனா அவ்வளவுதான், செத்தே போயிடுச்சு அந்த மரம். மீண்டும் தள்ளிருக்குமா? தளிக்காதுல்ல, கரெக்ட் தானே? அப்ப அது மீண்டும் இயலாத ஒன்று. ஆனா கம்பேர் பண்றாங்களா? எதுக்கு கம்பேர் பண்றாங்கன்னா, அது மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அன்பகத்தில்லா அன்பில்லாத ஒரு உயிர் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பட்டு போன மரம் மீண்டும் தளித்தது மாதிரின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப இயல்பான பொருள் என்ன? நான் எல்லாம் என்ன சொல்ல வந்தேன்? அன்பு இல்லாத வாழ்க்கை, இல் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை. எது மாதிரி? பட்டு போன மரம் மாதிரி, ஓகேவா? பட்டு போன மரம் மீண்டும் தளிப்பது போன்று. அப்ப இல்லாத ஒரு பொருளா? பட்டு போன மரம் கண்டிப்பா தளிக்குமா? தளிக்கவே தளிக்காது. ஆனா அதை கம்பேர் பண்றேன்னா, ஓம் உறுப்பு இருக்கா? தளிர்ந்து அற்று, தளிர்ந்து அற்று இருக்கா? அப்ப ஓம் உறுப்பு வெளிப்படையா வந்திருக்கா? சிறப்பான பொருள் இருக்கு, இயல்பான பொருள் இருக்கு, ஓம் பொருள் இருக்கு. ஆனா நான் ஊமை என்ன சொல்றேன்? உலகில் இல்லாத ஒரு பொருளை சொல்றேன். அதனால இல் பொருள் ஊமை அணி. புரியுதுங்களா? சொல்லுங்க. தேன் போன்ற மொழி, ஊமை என்ன? ஊமை அதாவது ஓமானம் போட்டுக்க. தேன். ஓமேயம் தமிழ். இந்த தேன், தேன் தமிழ் போல. இங்க புலி சோழன் போல. மயில் மாதவி ஒப்ப. இதெல்லாம் இன்னொரு அணி இருக்கு, அது உண்மை நிலை, அதை எழுதிக்கங்க. அதையும் இங்க சேர்த்து நடத்திடுறேன். தொழில் ஓமை அணி, தொழில் ஓமை அணி, அதை எழுதிக்கங்க. இதுல இன்னொன்னு தொழில் ஓமை அணி ஒன்று இருக்கு. அப்ப அணி பாத்திரம் ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, இல்பொருள் ஓமை அணி பார்த்தா இதுல தொழில் ஓமை அணி, அதை எழுதிக்கங்க. இங்க ஓமை எதை சொன்னோம்? இல்பொருள் ஓமை அணியில உலகில் இல்லாத ஒரு பொருளை சொன்னோமா? இங்க ஒரு தொழிலை ஓமையாக கூறுவது, அவ்வளவுதான். ஒரு தொழிலை ஓமையாக கூறுவது என்னது? தொழில் ஓமை அணி. சோ ஒரே ஒரு 11th புக்ல குறள் இருக்கு, நான் கொஞ்சம் கிரியேட் பண்ணிருக்கேன். சொல்றதுமா, ஒரு தொழிலை ஊமையாக கூறுவதுமா?
முதல்வன் படம் பார்த்துருக்கீங்களா? முதல்வன் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு இது நடக்குமா? யாருக்கு அர்ஜுனுக்கும் ரகுவரனுக்கும் டிபெண்ட் நடக்குமா? அப்ப என்ன பண்ணுவாரு, நீ சிஎம் ஆயிருவேன்னு கேட்பாரா? உடனே வந்து சொல்லுவாரு, அப்படியே முழிப்பாரு, வேர்க்கும் அப்படின்பாரா? இப்போ ஒரு குரல் சொல்லுவாரு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் அது ஞாபகம் இல்லையே. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்துழுவார் அப்படின்பாரு. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்துழுவார்னு சொல்லுவாரு. ஒண்ணு இல்ல, இப்ப நான் வந்து சிஎம்க்கு மச்சான்னு வச்சுக்கங்களேன். சிஎம்க்கு ரிலேஷன் ஓகேவா? திடீர்னு இல்ல என்னோட மாமாவது சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்போ நான் போய் அவங்க சொந்த எவ்வளவு மாமா வந்தாலும் ரிலேஷன் வந்தாலும் போய் அவர் பக்கத்துல உட்கார முடியுமா? அப்ப எப்படி இருக்கணும், ஒரு மன்னன்ட்ட அகலாது, அவனை விட்டு நான் வெளியும் போக கூடாது, அணுகாது ரொம்ப உரிமை கொண்டாடவும் கூடாது. எப்படி இருக்கணும், ஒரு மன்னன்ட்ட விட்டு பிரியவும் கூடாது, அணுகாது ரொம்ப சேர்ந்து கூடாது. எது மாதிரி இருக்குன்னா தீக்காயம் மாதிரி. தீ எப்படி காயும்? குளிர்ந்துச்சுன்னா பட்டும் படாம காயும்ல, தீக்காயுதல். அப்ப தொழில குறிக்குதா? போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தெழுவார். ஓகே, ஒரு மன்னன்கிட்ட நீ இப்படிதான் பழகணும் அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தை சொல்லுவார். நீ என்ன பண்ணும் ஒழுங்கா என்னை அணு விட்டு உலகம் கூட அகலாது அணுக்கு தீக்காய் போல ரகுவன் சொல்லுவார். அப்ப ஒரு மன்னன்ட்ட எப்படி நீ வாழணும் அப்படி சொல்றாங்க, சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்கணும்? அகலாது அணுகாது இருக்கணும். எது மாதிரி? தீக்காயிர மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. தீக்காயுதல். அப்ப இந்த இடத்துல ஊமையை எதை சொல்றோம்? தீக்காயுதல். ஒரு தொழிலையே ஊமையா சொல்றாங்களா, அதனால அதுக்கு பேர் என்னது? தொழில் ஊமையணி. புரியுதுங்களா? அப்ப இது ஊமை என்ன? ஓமானம் என்ன? தீக்காயுதல் தொழில். ஓமேயம் மன்னர்கிட்ட அவர்கிட்ட பழகிறது, அவரோட எப்படி சேர்றது, புரியுது? அதை பத்தி சொல்றது. ஓம் உறுப்பு இருக்கா? போல இருக்கா? போல. அவ்வளவுதான்.